अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் ஏக்நாதி பாகவதம் 10வது சாப்டர்ல 241 ஓவிகள் முடித்தாச்சு. 242வது ஓவி இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதுல பர்டிகுலரா உத்தவா மனைவி மக்கள் செல்வத்துடன் வாழும்போது சீடனுக்கு நிர்மமதா நான் எனது அப்படிங்கிறது பற்றற்ற நிலை எவ்வாறு பிறக்கும் என்ற சந்தேகம் உனக்கு வரலாம். அது எப்படி எல்லாம் எரிச்சுக்கிட்டு நான் எனது இல்லாம வாழணும்னா அது எப்படி முடியும் அப்படின்னு உனக்கு ஒரு வேலை சந்தேகம் வரலாம். அது எப்படி வாழ்றதுன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கின்றது. இதை கவனமாக கேள். சீடன் தன் துன்பத்தை போக்கி ஆத்ம சுகத்தை பெற விவேக சாதனங்களை சாதிக்கின்றான். ஸோ துக்காட்சா நிவர்த்தி ஆத்மானந்தாட்சா பிராப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய துன்பம் போக வேண்டும், சுகம் பெற வேண்டும். அதற்கு முக்கிய சாதனம் விவேகம். ஸோ இதை கண்டிப்பா முதல்ல சீடன் பெற்றுக்கொள்கிறானா. அடுத்து சிந்தித்து பார்த்தால் ஆத்ம சுகம் அனைத்து உடல்களிலும் ஒன்றுதான். ஆண் பெண் என்ற உடல்களில் சிறப்பு சுகம் எதுவும் இல்லை. அப்ப இந்த விவேகம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீ கைப்பற்றுற. ஏன்னா ஆன்ம ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இன்ஃபேக்ட் விசார சாகரத்துல ரொம்ப எலாபரேட்டா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு விவேகம் தான். விவேகம் வைராகியம் சமாதி சத் சம்பத்து முமுட்சுத்துவா அப்படின்னு மோட்ச சாதனங்களாக வெரி பேசிக்கா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் விவேகம் அப்படின்னு. விவேகம்னா என்ன அப்படின்னா நித்திய அனித்திய வஸ்து, அதாவது எது உண்மை எது பொய், எது சத்தியம் எது மாயை. சோ இதை பத்தின ஒரு விஷயம்தான் விவேகம் என்று மிக தெளிவாக உணர்கின்றோம். இப்போ பிரம்மம் மட்டுமே சத்தியம், மற்றவைகள் எல்லாம் வெறும் மாயை என்று மிக தெளிவாக உணர்கின்றோம். இப்ப நான் எனது எப்படி தூக்குறதுன்னு கேள்வி கேட்கும் போது அந்த விவேகம் இல்லாம தூக்க முடியாதுன்னு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். அப்ப சிந்தித்து பார்த்தால் ஆத்ம சுகம் அனைத்து உடல்களிலுமே ஒன்றுதான். அப்படின்னா பிரம்மம் சத்தியமாக எல்லா உடல்களிலும் ஒரே ஒரு சத்தியம் தான் அங்கே இருக்கிறது. ஆண் பெண் என்ற உடல்களில் சிறப்பு சுகம் எதுவும் இல்லை. அப்ப நமக்கு எனது இந்த பற்று ஆசையெல்லாம் ஏன் வருதுன்னா நான் வேற அது வேறன்னு நினைக்கிறதுனால தானே வருது. ஆன்மாங்கிற அந்த ரீதியில பார்க்கும்போது எல்லாமே ஒண்ணுங்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பேதம் உனக்கு இல்லாம போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆசையே வராது. ஏன்னா பேதம் வந்தாதான் ஆசையே வரும். டுவாலிட்டி இருந்தாதான் நான் வேற அது வேறன்னு நினைச்சாதான் நான் அதுக்கு ஆசைப்படணுன்ற ஃபீலிங்கே வரும். அதுவும் நானும் ஒண்ணுன்னு ஃபீல் பண்ணும்போது அதுல ஆசைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்க சுட்டி காட்டியிருக்கிறார். ஆண் பெண் என்ற உடல்களில் சிறப்பு சுகம் எதுவும் இல்லை. ஆண் பெண் உடல்களில் ஆத்மாவிற்கு பேதம் இல்லை. மறுபடியும் அதான் சொல்லி இருப்பாருங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நீ பேதமா பாக்குறது உடல்ல தான் பேதமா பாக்குற, ஆண் பெண் உடல்களில். பட் ஆத்மாவை பாரு, பேதம் தெரியாதுல்ல. ஆத்மாவை பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுன்னு தானே புரியும். அப்ப அது வேற இது வேற இல்லை, அதுவும் நான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் தானே வரும். அந்த ஆத்மால இருந்து பார்க்கும்போது ஆத்ம சுகம் தானாகவே தன்னுள் இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கிற. அப்போ ஒரு பெண் உடலில் தான் இருக்கிறதுன்ற ஃபீலிங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அந்த பாயிண்டை தான் கொண்டு வர்றாரு. சுகத்திற்காக உலக பொருட்களை பிடி இழுக்குகிறார்கள். அப்படின்னா உலக பொருட்களை நாடுகின்றோம். பொதுவா உலக பொருட்கள்ல சுகம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, ஆனால் குரு வாக்கியத்தை பெற்றவனுக்கு அத்வைத ஆத்ம சுகம் கிட்டுகிறது. ஸோ பொதுவாக உலக மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆன்ம சுகம்னா என்னன்னே தெரியாம ஏதோ உலகத்துல பொருட்கள்ல சுகம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொருட்களை அடைவதற்காக பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஆன்ம சுகத்தை நாடுபவன், குரு வாக்கியத்தை பெற்றவன் அத்வைத ஆத்ம சுகத்தையே அடைகின்றான். அதுவேத்தையும் அவன் விரும்புகிறானே தவிர இந்த பொருட்கள் மேலுள்ள சுகத்தை அவன் விரும்புறது இல்லை. அப்ப எனது நான் அப்படிங்கறத எப்படி போக்கணும்னு தானே ஆரம்பிச்சாரு. எனதுன்னா அது வேணும் இது வேணும் அது வேணும், இது எல்லாமே எனக்கு எனக்கு எனக்கு, இது ஏன் அதுல சுகம் இருக்குன்னு நினைக்கிறதுனால தானே. பட் அது சுகம் இல்லை, சுகங்கிறது ஆன்மாக்கள் மட்டும்தான் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டவன் அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் சொல்வதாக நான் உணர்கிறேன். ஒன்றான ஆத்ம சுகம் கையில் கிடைத்த பின் துவைதத்தை விரும்புபவன் தன் சுகத்தை கெடுத்துக் கொள்ளும் உடலாவான். எப்ப விவேகம் வந்துருச்சோ அப்ப ஆத்மாலதான் சுகம் இருக்குன்னு புரிஞ்சிருச்சோ அதுக்கப்புறமும் நீ துவைதத்தை விரும்பின அப்படின்னு சொன்னா
உன்ன மாதிரி முட்டாள் யாரும் இல்லை அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே இந்த இடத்துல திட்டியிருக்காரு. ஸோ அத்வைதம்னா ஸ்வரூபத்திலேயே சுகம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் வந்து துவைதத்தை விரும்புவேன்னா என்ன அர்த்தம்? சுகஸ்வரூபியாகவே நானே இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட என்கிட்ட இல்ல வெளியில அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன்னா என்னை விட முட்டாள் வேற யாராக இருக்க முடியும்? சோ அதைத்தான் இங்க தெளிவா கேட்கிறார். ஒன்றான ஆத்ம சுகம் கையில் கிடைத்த பின் துவைதத்தை விரும்புவான். சோ இந்த விவேகம் வந்ததுக்கு அப்புறமும் கூட ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு விவேகம்லாம் இருக்கு, விவேகம் இல்லாம யாருக்கு இருக்கு? எல்லாம் ஆன்மாதான், எல்லாம் வந்து பிரவச்சனமே பண்ணிடுவாங்க பயங்கரமா. பட் ஆனாலும் துவைதத்துக்கு பின்னாடியே வந்து பொருளுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறத நம்ம அன்றாடம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அதனால அவங்களெல்லாம் முட்டாள் அப்படின்னு திட்டுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நம்ம அப்படி ஓடினாலும் நாமளே முட்டாள்னு திட்டுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சம்சாரத்தில் சுகம் இருந்திருந்தால் சனகாதி முனிவர்கள் ஏன் பிறந்திருப்பார்கள்? துவைதம் முழுவதும் துன்பமே, மேலான சுகம் அத்வைதத்தில் மட்டுமே உள்ளது. மறுபடியும் மறுபடியும் நமக்கு இன்ஜஸ்ட் பண்றதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்றாரு. சோ சனகாதி முனிவர்கள் இன்னும் நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே திறந்துட்டு தானே வந்து அத்வைத சுகத்திற்காக பயங்கரமா பிரம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது துவைதத்துல சுகம் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க எல்லாம் லூசா? நீ மட்டும்தான் அறிவாளியா? சோ துவைதம் முழுவதும் துன்பமே என்று மிக தெளிவாக அவர்கள் உணர்ந்திருக்கிறதால் தான் அத்வைத அதாவது மேலான சுகம் அத்வைதத்தில் மட்டுமே உள்ளது என்றும் துவைதத்திலே வெறும் துன்பமே உள்ளதும் என்றும் அவர்கள் புரிந்ததால் தானே அவங்க அதுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. சோ சாதகர்கள் இந்த ஞானத்தை பெற்று மனைவி, மக்கள், சுற்றம், செல்வம் ஆகியவற்றில் பற்றற்று அத்வைதத்தில் மனதை நிறுத்துகிறார்கள். சோ அது எப்படின்னு உனக்கு டவுட் வருதான் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சோ அது எப்படி அப்படின்னா விவேகத்தை வச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. விவேகத்துல நீ சொரூபம்னா என்னன்னு புரிஞ்சிடும். அதாவது ஆன்ம சுகம் மட்டுமே சுகம், மற்றவைகள் எல்லாம் சுகம் அல்ல, பிரம்மம் சத்தியம், ஜெகத் நித்யா. சோ இந்த ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிற. அப்ப சத்தியமாக அந்த சுரூபமாகவே இருக்கின்ற அந்த சுகத்துல நீ மனசுல வச்சுட்ட அப்படின்னு சொன்னா அத்வைதத்துல மட்டுமே சுகம் இருக்கிறது, நானே அனைத்தும் என்ற அந்த அற்புத பாவத்தில் மட்டுமே சுகம் இருக்கின்றது அப்படின்னு தெளிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகம் வெறும் மாயை, இது இருப்பது போல் தெரிகிறது, அது உண்மையல்ல. டுவாலிட்டி இரட்டைகள் அப்படின்னு சொன்னாலே அது இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர அது உண்மை அல்ல. அதுவே உண்மை அல்லன்னா அதில் சுகம் இருக்குன்னு நினைக்கிறது அதை விட பெரிய முட்டாள்தனம். ஆதலால் அதற்கு பின்னாடி செல்லக்கூடாது. அப்ப இங்க மனைவி, மக்கள், செல்வம் இவைகள் எல்லாமே அந்த இரட்டைகளிலே மாயையிலே இருக்கின்ற ஒரு விஷயம் அல்லவா? அப்ப அதுல சுகம் இல்லை என்று தெளிவாக உணர்ந்தவன் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி போகாம முழுமையான அதிலெல்லாம் பற்று அற்று உதாசீனமாக இருந்து கொண்டு அத்வைதத்திலே மனதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அழகா கேட்டுக்கிறார். சரியா? சோ அப்போ குறிப்பா அதுக்கு ஆன்சரா அவர் சொன்ன வந்தது வந்து விவேகம்தான். விவேகம் இருந்துச்சு அப்படின்னா மனைவி, மக்கள், சுற்றம், செல்வம் எல்லாமே மாயான்னு புரிஞ்சுப்போம் இல்லையா? அனித்திய வஸ்து விவேக, அனித்திய அனித்திய அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாமே அனித்தியம்னு புரிஞ்சுப்போம். மனைவி, மக்கள், சுற்றம், செல்வம் எல்லாமே அனித்தியம்னு புரிஞ்சுப்போம். அப்ப குவைட் நேச்சுரலி அனித்திய வஸ்து கிட்ட நமக்கு பற்று வராது, அத்வைதத்துல மனசை நிறுத்திடலாம் அப்படின்னு 248ல முடிக்கிறார். அங்கு யாருடைய வீடு, யாருடைய நிலம், மனைவி, மக்களை யார் கேட்பார்? தன் உடலையே என்னுடையது என்று அவன் சொல்வதில்லை. சோ அந்த மாதிரி அத்வைதத்துல நீ இருக்கும்போது, சரியா, அனைத்தும் நான் என்ற அற்புத பாவத்தில் இருக்கும்போது, அல்லது அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் தத்துவமசி என்ற அந்த சச்சிதானந்த பாவத்தில் இருக்கும்போது வீடு, நிலம், மனைவி, மக்கள் எல்லாமே அது மட்டும் இல்ல, தன் உடலே என்னுடையது என்றெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். தனக்கு வீடு இருக்கும், அந்த வீடு என்னுடைய வீடுன்னு சொல்ல மாட்டான். நிலம் இருக்கும், அது என்னுடைய நிலம்னு சொல்ல மாட்டான். மனைவி, மக்கள் இதெல்லாம் என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லவே மாட்டான். ஏன் தன் உடலையே என்னுடையதுன்னு சொல்ல மாட்டான். அப்படிங்கிறது தான் யாருடைய வீடுன்னு கேட்கிறாரு. அதாவது என்னுடையது என்று சொல்வதில்லை என்பதற்காக வீடா யாருடையது அப்படின்னா என்னுடையதுன்னு சொல்ல மாட்டான் அப்படிங்கிறதுக்காக நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லது அனைத்தும் தான் என்ற அந்த அற்புத பாவத்தில் இருக்கின்றான். இவைகள் மாயை, அது இல்லவே இல்லை. வீடு, மனைவி, மக்கள், சுற்றம், உடல் இவைகள் எல்லாம் இல்லவே இல்லை. வெறும் எண்ணங்களினால் கற்பனையினால் தோன்றுகின்ற வெறும் தோற்ற மாத்திரமே என்று விவேகத்தால் அவன் அறிந்து புரிந்திருக்கின்ற காரணத்தினால் ஆட்டோமேட்டிக்காகவே அவன் இம்மாதிரி எல்லாம் இந்த நான் எனதுக்குள்ள சிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உத்தவா கேள், இவ்வாறாக என் பக்தர்கள் சம்சாரத்தில் இருந்தாலும் தத்துவ விசாரத்திலே மூழ்கி வீடு வாசலில் பற்றற்று வாழ்கிறார்கள்.
சோ இப்ப இந்த விவேகம் உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத சுட்டி காட்டிட்டு, இதுக்கப்புறம் அப்கோர்ஸ் நீ வந்து மனைவி மக்கள் சம்சாரத்துல நீ வாழ்ந்தா கூட இந்த ஞானத்தோட நீ வாழணும் அப்படிங்கிறது அர்த்தவா கேள் இவ்வாறாக என் பக்தர்கள் சம்சாரத்தில் இருந்தாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 100% மாயான புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுல சிக்காம நீ இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுல சிக்காமல் இருந்து கொண்டு தத்துவ விசாரத்திலே மூழ்கி வீடு வாசலில் பற்றற்று வாழ்க வேண்டும். சோ இந்த விவேகத்தின் வாயிலாக வேலெல்லாம் மாயை என்று உணர்ந்து அதிலே பற்றற்று இந்த தத்துவ விசாரத்திலே முழு ஈடுபாடு கொண்டு பக்தனானவன் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் கேட்டுக்கொண்ட 250 அவர் கேட்டுக்கொள்ற ரிக்வெஸ்ட். குருவின் திருவடிகளை பற்றி சம்சாரத்தை கூட்டி தள்ளிவிட்டு குரு பஜனையில் ஈடுபடும் போது குருநாதர் ஆத்ம சுகத்தை அளிக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் ஒரு 9 நவ ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9 குணங்களை கொடுத்தார். அதுக்கப்புறமா நான் எனது அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து அந்த 9 குணங்கள்லயே ஒரு முக்கியமான குணமா நிர்மமதா அப்படிங்கிறது வந்துடுச்சு. அது என்னவோ நமக்கெல்லாம் அந்த நிர்மமத்தை அவ்வளவு ஈஸியா வராதுன்னு தோணிடுமா. அதனால அந்த 9 குணங்கள்ல அந்த நிர்மமத்தா எப்படி கொண்டு வர்றதுன்னு ஒருவேளை உனக்கு டவுட் வந்துருச்சுன்னா அப்படின்னு ஒரு கேள்வி அவராவே கேட்டுக்கிட்டு அதற்குண்டான அந்த விளக்கத்தை விவேகத்தின் வாயிலாக அதை போக்கிவிடடா என்று சொல்லி அழகா முடிச்சிருக்கார். சரியா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா குரு திருவடிகளை பற்றணும். பற்றிட்டா சம்சாரத்தை எப்படி சம்சாரத்தை கூட்டி தள்ளிவிட்டு குரு திருவடிகளை பற்றணும். குரு பஜனையில் ஈடுபடணும். அப்படி இருந்தேன்னா குருநாதர் உனக்கு ஆத்ம சுகத்தை உனக்கு கொடுத்துருவார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கலி எந்த விதமான பற்று உனக்கு இருக்கக்கூடாது. பற்று எதுவும் இல்லாமல் அது டோட்டமா கூட்டி தள்ளி விட்டு அப்படின்னா எதுலையுமே பற்று இல்லாம அப்படின்னு அர்த்தம். சிம்பிளி கூட்டி தள்ளி விட்டுனா எல்லாத்தையும் திறந்துட்டுன்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. கம்ப்ளீட்டா அந்த ஆசை அப்படிங்கிறத முற்றிலும் திறந்து விட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா குரு பஜனையில் ஈடுபட்டேன்னா உனக்கு குருநாதர் அந்த சுகத்தை தருகிறார். எந்த சுகத்தை? ஆத்ம சுகத்தை தருகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். குரு சேவையில் மிகுந்த பக்தியோடு 24 மணி நேரமும் தன் மனதை குருவின் திருவடிகளையே நிறுத்துகிறான். ஸோ ஆஃப்டர் தீஸ் குவாலிஃபிகேஷன் அடுத்து செய்ய வேண்டியது எல்லாமே குரு பக்தி மட்டும்தாங்கிறத சொல்ல வர்றார். நான் ஸ்டாப்பா 24 ஹவர்ஸ்லயும் குரு பஜனையிலேயே அவன் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தவா உடலை தாண்டிய எந்த பொருளை கண்டு அவன் ஆத்ம சுகத்தையும் விதேக அனுபவத்தையும் அடைந்தான் என்ற சந்தேகம் வரலாம். என்ன சொல்ல வர்றாரு? உடலை தாண்டிய எந்த பொருளை கண்டு அவன் ஆத்ம சுகத்தையும் விதேக அனுபவத்தையும் அடைந்தான் என்ற சந்தேகம் வரலாம். எப்படி அவனுக்கு வந்து இந்த ஆத்ம சுகம் அப்படிங்கிற மேல நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிற டவுட் வரலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு புரியுதுமா. ஏன்னா நம்ம பொதுவா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் இந்த உடல் மட்டும்தான், இந்த மாயையில இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஸோ என்னதான் விவேகத்துல நித்திய அனித்திய வஸ்து அப்படின்னு சொன்னா கூட நம்ம கண்ணுக்கு என்னமோ அனித்தியம் மட்டும்தான் தெரியுது. இந்த நித்தியமான ஒண்ணு காணமே காணும். அப்படி இருக்கும்போது இந்த விதேக முக்தி அப்படிங்கிறது தான் விதேக உடலற்ற அனுபவம்னு சொல்லியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதேக முக்தி மேல டவுட் வரும் நமக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் அந்த மாயையிலேயே சிக்கி போயிட்டு இருக்கிறதுனால உடலை தாண்டிய ஒரு ஆத்மத்துவம் இருக்கின்றது என்றும் அப்படி ஒரு விதேக முக்தி இருக்கின்றது என்றும் ஒரு சந்தேகம் வரலாம். அப்படி வந்தா அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அடுத்து. ஸோ இந்த இடத்துல பர்டிகுலரா 253 அதுதான் சொல்லியிருக்கு. உத்தவா உடலை தாண்டிய எந்த பொருளை கண்டு அவன் ஆத்ம சுகத்தையும், ஏன்னா ஆத்ம சுகத்தம் ஒரு வேற ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறானோ, இந்த டவுட்லாம் நமக்கு வரும்ல பொதுவா. அது எப்படி இந்த உடலெல்லாம் விட்டுட்டு அப்படி என்ன ஆத்ம சுகம் எதுல கிடைக்குது அப்படின்னு உனக்கு டவுட் வரலாம். அல்லது உடலே விட்டதுக்கு அப்புறம் அது எங்கிருந்துடா வேற ஒண்ணு இருக்கா, உடலை விட்டு ஒரு அனுபவம் இருக்கா, உடல் தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் என்றெல்லாம் உனக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படிங்கிறது ஒருவேளை உனக்கு முழுசா எட்டலைன்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகாலேயே விவேகம் வந்துடுச்சு. இதெல்லாம் மாய உண்மை ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு, பட் அதுல நம்பிக்கை வரணும்ல, அது விவேகத்துல நம்பிக்கை வரணும்ல. ஆத்மாதான் உண்மை, உலகம்தான் மாய அப்படின்னு சொல்லிட்டா முழுசா புரியணும்ல. அதுல உனக்கு ஒரு வேலை டவுட் வரலாம் என்று சொல்லி அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். உடலில் இருந்தும் உடலற்ற தன்மையும் சம்சாரத்தில் இருந்தும் அத்வைத நிலையும் சீடனுக்கு எப்படி கிடைத்தது என்ற கதையை உனக்கு அந்த டவுட் வந்தா அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கின்றது.
பரு உடல் ஸ்தூலம், நுண்ணுடல் சூட்சுமம் இரண்டையும் விட ஆத்மா எப்போதும் வேறுபட்டதே. அந்த வேறுபாட்டை உணர்ந்தே சம்சாரத்தில் வாழ்கிறான். இப்போ அந்த விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திய அனித்திய வஸ்து அப்படிங்கிறத எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றார். ஏன்னா அதுல முழுசா நம்பிக்கை வரல இல்லையா, அதனால அதை முழுசா எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், சரியா? அப்ப பரு உடல்ல ஸ்தூலம்னு சொல்லட்டும், நுண்ணுடல் அப்படின்னா சூட்சும உடல், இங்க நம்ம மனசு புத்தின்னு கூட எடுத்துக்கலாம் சூட்சுமத்தை. இரண்டையும் விட ஆத்மா எப்போதும் வேறுபட்டதே. ஸோ இந்த ரெண்டு முக்கியமா புரிய வைக்கிற ட்ரை பண்றாரு. இந்த உடல் மனம் புத்தியை தான் நான் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. அப்ப ஃபர்ஸ்ட் அவனுக்கு புரிய வைக்கணும், இது அனித்தியம். இந்த உடல் மனம் புத்தி, இந்த உடலும் ஸ்தூல உடலும் சரி சூட்சும உடலும் சரி, இவைகள் எல்லாம் உண்மை அல்ல. இவைகளை மட்டுமே உண்மை உண்மை என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவனுக்கு இவ்விரண்டையும் தாண்டி ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அது வேற, இது வேற என்ற அந்த வேறுபாட்டை உணர வேண்டும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவர் சுட்டி காட்ட வர்றார். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல, ஜீவன் இரு உடல்களிலும் வாழ்ந்தாலும் உடலை கடந்த நிலை தேகாதீதம் எப்போதும் ஒளிர்கிறது. ஆனால் அறியாமையால் மனிதர்கள் அதை அறிவதில்லை. ஸ்ட்ரைட்டாவே இப்படி சொல்லிட்டாரு, எப்படி புரியும்? சரி, நமக்கு ஏற்கனவே நாலேஜ் கொடுத்து வச்சிருக்கான்ல, அதை வச்சு நம்ம புரிஞ்சுப்போம். ஜீவன் அப்படின்னா நம்ம தான், சரியா? ஸ்தூல சூட்சும உடல்களிலே வாழ்ந்தாலும் அப்படின்னா உடல் மனம் புத்தியிலே வாழ்ந்தாலும் உடலை கடந்த நிலை தேகாதீதம் எப்போதும் ஒளிந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அதை லூசு பையில அதை நீ அறியாம இருக்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இந்த உடல் மன புத்தியை தவிர ஒரு மண்ணாங்கட்டியே இல்லையே, ஒரு என்னத்த புதுசு புதுசா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு உனக்கு தோணலாம். டே லூசு பையில, ஆத்மான்னு ஒண்ணு இருக்குடா, இந்த உடல் மனம் கடந்த நிலையிலே அது இருக்குடா, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லடா, அது வேறடா, இது வேறடா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அது எப்போதும் இருக்கிறது அப்படிங்கிறார். கண்ணா, நீ உடல் மனம் புத்தியை மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஆக்சுவலா ஆத்மா தான்டா இந்த உடல் மனம் புத்தியாவே இருக்கு இன்டைரக்ட்லி, சரியா? அப்போ இந்த உடலை கடந்த நிலை அப்படின்னு சொல்லும் போது ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் உண்மையில இருக்கு. இவைகள் எல்லாம் பொய்யா இருக்கு, அதுவேதான் இங்கே பொய்யா தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ அது எப்போதும் ஒளிர்கிறது. இட்ஸ் a very very important point. என்ன சொல்றாருன்னா, இரு உடல்களிலும் வாழ்ந்தாலும் தேகாதீதம் எப்போதும் ஒளிர்கிறது. அப்ப இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது உண்மைன்னு நினைச்சிட்ட அப்படின்னு சொன்னா அப்புறம் ஆத்மா இல்லைன்னு ஆயிடும். அப்ப உடல் மனம் புத்தி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தேகாதீதம் அப்படின்னா ஆத்மா எப்போதும் ஒளிர்வதை நாம் காணலாம். நான் சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆன்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறதே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம விசாரசாகர பாஷையில சொல்லணும்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் என்று நம்ம பேசுவோம். இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ங்கிறது பெர்மனண்டா ஒளிந்து கொண்டே இருக்கின்றது. அதுவே ரெஃப்ளெக்டட் கான்சியஸா மாறி உடல் மனம் புத்தி அப்படின்னு பேர் எடுத்துக்கிட்டு அங்க ஒரு கான்சியஸ்னஸ் போல ஒரு தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நமக்கெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் மட்டுமே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். உடல் மன்மதியிலே உணர்கின்றது உணர்வை மட்டுமே உண்மை என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக்சுவலா இது உண்மை கிடையாது, இது ரெஃப்ளெக்டட், அதாவது பிரதிபிம்ப உணர்வு. பிரதிபிம்ப உணர்வு உண்மை உணர்வு கிடையாது. உண்மை உணர்வுங்கிறது ஒரிஜினல் கான்சியஸ் மட்டும்தான். அதுவேதான் இங்கே பிரதிபிம்பமாக பிரதிபிம்பித்து வருகின்றது. அதாவது பிரம்ம சைத்தன்யம் பிரதிபிம்பித்து இங்கே பிரதிபிம்ப சைத்தன்யமாக வருகிறது. அதுக்கு சித்தாபாசனம்லாம் நம்ம பேர் சொல்லி முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஜீவன் வாழ்ந்தாலும் அவன் அந்த உடலை கடந்த அவனுடைய நிலை எப்போதும் ஒளிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு நடிகன் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வேஷத்துல இருக்கும் போதும் கூட நடிகன் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறான். நடிகனை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரிஜினல் கான்சியஸ்னு சொல்லுவோம். அவன் போட்டுக்கிட்டு இருந்த வேஷம் உடல் மனம் புத்தி என்ன சொல்லுவோம், அது பிரதிபிம்ப உணர்வுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இரு உடல்களில் வாழ்ந்தாலும் அப்படின்னு அவன் நடிகன் நடித்துக் கொண்டிருந்தாலும்னு அர்த்தம். ஒரு வேஷத்துல அவன் நடித்துக் கொண்டிருந்தாலும்னு அர்த்தம். ஆனா அவன் தான் நடிகன் அப்படிங்கிறத மறந்துட்டான் அப்படின்னா, அதை உண்மை நினைச்சிட்டு இருந்தான்னா அந்த நடிகன் ஒரிஜினல் உணர்வே இல்லாம போயிடுது அவனுக்கு. ஆனா அப்படி இல்லை, அவன் மறந்தாலும் மறக்கலைன்னாலும் உண்மையில இருக்கிறதுனா நடிகனுடைய உணர்வு தான். நடிகனுடைய உணர்வு தான் அந்த வேஷம் போட்டுக்கிட்டு இப்ப இருக்கு இல்லையா, அது எப்போதும் ஒளிர்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், தேகாதீத நிலை என்பது எப்போதும் ஒளிர்கிறது. இரு உடல்களில் வாழ்ந்தாலும் கூட அப்படின்னா அவன் நடித்துக் கொண்டிருந்தாலும் கூட
உடலை கடந்த நிலை எப்போதும் ஒளிர்கிறது. ஆனால் அறியாமையால் மனிதர்கள் அதை அறிவதில்லை. அன்பார்ச்சுனேட்லி அந்த கேரக்டர்ல லாக் ஆயிட்டதுனால, அடிக்ட் ஆயிட்டதுனால, அவன் வேஷத்திலேயே சிக்கிட்டதுனால, மாயை உண்மை என்று நம்பிட்டதுனால தன்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ அவன் மறந்து விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், என் கண் வலிக்கிறது என்கிறான், ஆனால் நானும் வலிக்கிறேன் என்பதில்லை. என் கால் முறிந்தது என்கிறான், ஆனால் நான் முறிந்தேன் என்பதில்லை. இந்த பேசிக்கலி மெதுவா அந்த விவேகத்தை கொண்டு வர்றாரு. ஸோ ஆன்மாவை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சரியா? உடல் நான் அல்ல. அப்போ உடலை கடந்த நிலையில் ஆன்மா இருக்கின்றதுன்றது புரிய வைக்கணும்ல. அதுக்குண்டான முயற்சியை இந்த ஸ்லோகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்க என்ன சொல்ல வர்றாரு? இப்போ நீ பொதுவா உன் கண்ணு வலிச்சது அப்படின்னு சொன்னா, நான் வலிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். உடம்ப நான் சொல்லிட்டு இருக்கேடா லூசு பையில. உடம்பு வலிக்கும் போது நான் வலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. நான் வலிக்கிறேன்னு சொல்றது இல்ல. என் கண் வலிக்கிறது, என் கால் வலிக்கிறது, என் கை வலிக்கிறது தானே சொல்லிட்டு இருக்க நீ. என் கால் முறிந்தது என்கிறான், நான் முறிந்து விட்டேன் என்று அவன் சொல்வதில்லையே. It's just pointing out an example that you are not body, you are different from this body. இந்த உடல் கடந்த நிலையில் இருக்கின்றாய். உடலுக்கு எஜமானன் நீ, உடலை ஆட்டுபவன் நீ, உடலை பயன்படுத்துபவன் நீ, உடல் நீ அல்ல. சரி, இதை புரிய வைக்கணும்ல. அப்படி புரிய வைக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் வராரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். உடலில் இருந்து கொண்டே நான் உடலற்றவன் என்பதை தன் பேச்சிலேயே உணர்த்துகிறான், ஆனால் உடல் மயக்கத்தால் அதை அறிவதில்லையே. ஏண்டா மேல சொன்ன ஸ்லோகத்துல என் கண் வலிக்கிறதுன்னு நீ சொல்லும் போதே பேசுறதும் தான் இனி ஆன்மா சொல்லுகிறது. இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஆன்மா சொல்லுகிறது என் கண் வலிக்கிறது என்று. ஆன்மா சொல்லுகிறது இது என் உடல் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் ஆன்மா அல்ல, ஆன்மா இதை கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆன்மா சொல்லுகிறது இது என் கண், இது என் உடல், இது என் காலு, இந்த காலு முறிஞ்சிருச்சு, என் கண்ணு வலிக்குது அப்படின்னு எது பேசிட்டு இருக்கு? ஆன்மா பேசிட்டு இருக்குடா லூசு பையில. உன்னுடைய வார்த்தையே ப்ரூவ் பண்ணதில்ல யூ ஆர் நாட் அ பாடி, யூ ஆர் அன் ஆத்மா அப்படின்னு. அப்புறம் தேடிட்டு அது அறியாமையில தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கியே, இது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு புரியுதா? இவர் கேட்க வர்றது அப்படித்தான் கேட்கிறாரு பாருங்களேன். உடலில் இருந்து கொண்டே நான் உடலற்றவன் என்பதை பேச்சிலேயே உணர்த்துகின்றானே. டே, ஆன்மா இந்த உடலுக்குள்ள இருக்குங்கிறத வேற என்ன ப்ரூவ் பண்ணி நான் என்ன காட்ட சொல்றேன்? நீ பேசும்போதே நீ அதை தெளிவா காட்டுற இல்ல. என் கண் வலிக்கிறது, என் கால் முறிந்ததுன்னு சொல்லும் போதே நீ கண்ணும் அல்ல, காலும் அல்ல, உடலும் அல்ல, யூ ஆர் பியாண்ட் தட், ஐ எம் யூசிங் திஸ் அப்படின்றத நீ ஆட்டோமேட்டிக்கா பேசும்போதே சொல்லிட்டு தானடா இருக்க. அதுக்கப்புறமும் இந்த உடல் மயக்கத்துல நான் இல்ல, நான் உடலே நானுன்னா என்னடா அர்த்தம் என்பது போன்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல வைத்திருக்கின்றார். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ஆக முடியாது. உடல் ஜடம், ஆத்மாவோ உயிர்ப்பிப்பது. எனவே ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது. என்ன அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறாரு பாருங்க. திருஷ்டா திருஷ்யம். கண்ணா, ஏன் கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போதே உன் கண் வலியை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளாக ஆக முடியுமாடா? நான் அந்த பேனாவை பாக்குறேன், இந்த பென்சிலை பாக்குறேன் அப்படின்னா பார்ப்பவன் வேற, பார்க்கப்படும் பொருள் வேற. அப்படித்தானே இருக்க முடியும். இதுல என்ன டவுட் இருக்க முடியும் உனக்கு? நீ சொல்லிட்ட என் கண்ணு வலிக்குது, அப்ப நான் வேற, என் கண்ணு வேற. உன் கண் வலியை நீ பார்க்கிறாய், உன் கண் வலியை நீ உணர்கிறாய். அங்கே ஒரு பொருள் இருக்கிறது, அங்கே கண்ணாடி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். சரியா? அப்ப கண்ணாடியா நீ? கண்ணாடி இருக்கிறத உணர்ந்துட்டு இருக்கிறவன் தான்டா நீ. நீ எப்படிடா கண்ணாடியா இருக்க முடியும்? திருஷ்டா இஸ் cannot be a திருஷ்டா திருஷ்டான்னா பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள்னா திருஷ்யம். திருஷ்டா திருஷ்யமாக முடியாதுல்ல. இது தெரிஞ்ச விஷயம் தானே. ஹையஸ்ட் நாலேஜ்ல திருஷ்டாவே திருஷ்யமா இருக்கு அப்படின்றலாம் பேசுவோம். ஆன்மாவே திருஷ்டா திருஷ்யம் முப்படிகளாகவும் ஆன்மா இருக்குன்னு பேசுவோம். அங்கெல்லாம் கொண்டு வராதிங்க. ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்றாரு பாருங்க. அது வெரி பிகினிங்ல பேசிக்ல உடலே நான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக அழகா ஏன் காலு முறிஞ்சிருச்சு, ஏன் காலு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போதே யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் லெக் அண்ட் யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்ஃபேக்ட் யுவர் பெயின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வலியும் நீ இல்லை. ஏன்னா வலியை நீ பாக்குற, வலியை நீ அனுபவிக்கிற. இப்ப நான் அந்த பெண்ணை அனுபவித்தேன்னு சொல்றேன் இல்லையா? அப்போ அந்த
அனுபவம் கூட நீ அல்ல. ஏன்னா அது வேற இது வேற அப்படின்னு இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா நீ அப்படி சொல்லவே முடியும். அது வலித்தது, கால் வலிக்கிறது, அப்ப நான் அந்த கால் வலியை உணர்கிறேன். சரியா? வலி நீ அல்ல, அந்த வலியை உணர்பவன் நீ. வலியே நான் அல்ல, நீ பேசிட்டு இருக்க. கால் முறிந்ததை அறிபவன் நீ. கால் முறிவு நீ அல்ல, கால் நீ அல்ல, கால் முறிவை உணர்பவன் நீ. கண் வலியை உணர்பவன் நீ, கண் நீ அல்ல. சரி, இப்படி நீ புரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஈஸியா திருஷ்டா திருஷ்யம் ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாதுன்னு புரியும் போது உடல் ஜடம் ஆத்மாவோ உயிர்ப்பிப்பது. அடுத்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை வச்சு புரிய வச்சுட்டாரா? நெக்ஸ்ட், இந்த உடல் ஜடம் தானே, இதற்கு உயிர் கொடுத்திருப்பதே ஆத்மாதானே, எனவே ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது. ஃபர்ஸ்ட் திருஷ்டா திருஷ்யம் கண்டிப்பா ஒன்னாக முடியாது அப்படிங்கிறத வச்சு நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இங்க திருஷ்டாவை ஆத்மாவாகவும் திருஷ்யத்தை இந்த உலக மாயையாகவும் வைத்துக்கொண்டு அந்த ரெண்டு எப்படிதான் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு அழகா பிரிச்சு காட்டினாரு. நெக்ஸ்ட் எப்படி பிரிச்சு காட்டுறாருன்னா, இந்த உடலை ஜடம் என்றும் ஆத்மாவோ உயிரோட்டம் உள்ளது என்றும் பிரிச்சு காட்டுறாரு. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, டீப் ஸ்லீப்ல நீங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஆன்மா அப்படிங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த உடல் மனம் புத்தியானது ஜடமாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே எதுவுமே அறியாமல் இருக்கின்றது. ஆனால் விழித்தவுடன் ஆத்மாதான் அந்த உடல் மனம் புத்திக்கு அங்க உயிரை கொடுக்கிறது. அதன் விளைவாக அங்கே அனைத்தும் இருப்பது போல் தெரிகிறது. பட் வாட் இஸ் தி பேஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னா ஆத்மாதானே என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே சொல்லி உடல் ஜடம் ஆத்மாவோ உயிர்ப்பிப்பது என்பதன் வாயிலாக ஆத்மா உடல் அல்லன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஓரளவு சொல்லிட்டேனா அப்படின்னு நினைக்கிறேன். சொல்றேன். இதுவே எண்ணுபவன் எண்ணம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. எண்ணுபவன் தான் எண்ணமா இருக்கான். ஆனா எண்ணம் எண்ணுபவன் அல்ல. அந்த எண்ணம் எண்ணுபவன் இல்ல. இல்ல இது ஏன்னா பார்ப்பவனை நான் எண்ணுபவன் நினைக்கிறேன். அந்த பொருள் திருஷ்யம் எண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரஜினிகாந்த் தான் ரோபோவை உருவாக்குறான். ஆனா அந்த ரோபோ அவன் இல்ல. ஓகே ஓகே, இந்த இடத்துல அப்படியும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ திரஷ்டா cannot be a திருஷ்யா. ஸோ பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளாக இருக்க முடியாது. ஓகே தான், நீ சொன்னதும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஒரிஜினல் கான்சியஸே சித்தாபாசா இருக்குது. அந்த ஒரிஜினல் கான்சியஸ் தான், அதாவது பார்ப்பவன் தான் அந்த சித்தாபாஸ்க்கு உயிர் கொடுக்குது. அப்படிங்கும்போது அந்த உடல் மனம் புத்தியா இருக்கக்கூடிய அந்த சித்தாபாஸ் அந்த ஒரிஜினல் கான்சியஸ் கிடையாது. வெரி குட் வெரி குட். ஓகே, அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகேமா. நெக்ஸ்ட், இந்த வேறுபாடு இரண்டு வகைப்படும். ஒன்று திருஷ்டா எனும் தன்மையால், இரண்டாவது சுயம் பிரகாச தன்மையால். கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு பார்க்கலாம். இந்த வேறுபாடு இரண்டு வகைப்படும். ஒன்று திருஷ்டா எனும் தன்மையாலும் சுயம் பிரகாச தன்மையாலும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பார்ப்பவன் பொருளை விட வேறுபட்டவன். ஆத்மா என்பது மனமே என்று சொன்னால் அது சார்வாக மதம். ஆத்மாவிற்கு மனம் என்னும் ஜடத்தன்மை இல்லை. சார்வாக மதம்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா சுதா? ஆனா அது ஒரு மதம் தான். அது மனம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பேசும் போல பூர்வபக்ஷம், இந்த வேற வேற மதம் இருக்குல்ல, அதே மாதிரி இது ஒண்ணு. சோ அவங்க மனசே ஆத்மான்னு சொல்லிடுவாங்க போல இல்ல? ஆமா. ஓகே ஓகே சரி. இப்போ பார்ப்பவன் வேறு, பார்ப்பவன் ஆத்மா அப்படின்னு சொல்றாங்கல்ல. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அது சுயப்பிரகாசம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டையும் சேர்த்து சொல்றாங்க அதோட. அது கரெக்ட் தான். இல்ல 260 பார்ப்போம். முதல்ல வேறுபாடு இரண்டு வகைப்படும் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் திருஷ்டாங்கிறதுல வச்சு திருஷ்யமும் திருஷ்டாவும் ஒன்னாக முடியாதுன்னு பார்த்துட்டோம். இரண்டாவது சுயப்பிரகாச தன்மையால் வேறுபடுகிறது. ஓகே, சுயப்பிரகாச தன்மையால் வேறுபடுகிறது அப்படிங்கறத என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆன்மா சுயம் பிரகாசமானது. இந்த உடல் மனம் புத்தி இதெல்லாமே சுயம் பிரகாசம் கிடையாது. இது இங்கிருந்து இது பிச்சை எடுத்துக்கிட்டு ஒளிர்வது. அதனால பிரதிபிம்ப உணர்வு அப்படின்னு சொன்னோம் இல்லையா?
அது வந்து ஒரிஜினல் உணர்வு, சுயம் பிரகாசம். ஆனா இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது இதுகிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்த உணர்வு தானே தவிர இதற்கு தனி இண்டிபெண்ட் உணர்வு கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா கூட இதுவும் அதுவும் ஒன்னாக முடியாது. எப்படி வச்சுக்கோங்க சரியா? எப்படி அந்த ரெண்டா பிரிக்கிறாரு அப்படின்னா, திருஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னா இருக்க முடியாதுங்கிறத ரெண்டு வகையில பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் எந்த வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ரெண்டும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு. ரெண்டாவது எப்படி அப்படின்னா, சுயம் பிரகாசத்தன்மை அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு மட்டும்தானே உண்டு. உடல் மனம் புத்தி எல்லாமே ஜடம் இல்லையா? அதுக்கு சுயம் பிரகாசம் கிடையாது இல்ல. அது அதுகிட்ட இருந்து கடன் வாங்கின உணர்வு தானே இது வச்சிருக்கு. அப்படி பார்த்தா கூட கண்டிப்பா இந்த ரெண்டும் ஒண்ணு இல்லை அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பண்றார். ஆனா நம்ம கண்டிப்பா உடலை கூட நம்ம ஒத்துப்போம் ஜடம்னா மனம் புத்தியை ஒத்துக்க மாட்டோன்றதுனால அதை கொஞ்சம் விரிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. பார்ப்பவன் பொருளை விட வேறுபட்டவன். ஆத்மா என்பது மனமே என்று சொன்னால் அது சார்பாக மதமாகிவிடும். ஆத்மாவிற்கு மனம் என்னும் ஜடத்தன்மை இல்லை. இங்க வந்து ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, சரிப்பா புரிஞ்சிருச்சுப்பா, இந்த உடம்பு கண்டிப்பா நான் இல்லை, ஏன்னா அது பார்க்கப்படும் பொருளா இருக்கிறது, அதனால நான் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா இந்த மனசு புத்தி இப்படிலாம் இருக்குல்ல, அது வந்து நான் தானே, நானும் மனசும் ஒண்ணுதானே என்ற ஒரு டவுட் வர சான்சஸ் இருக்கு. அப்படி சொன்னா அது சார்பாக மதமா மாறிடும். அப்படி இல்லை, அந்த மதம் தவறுங்கிறத எப்படி நிரூபிக்கிறாருன்னா, மனசுங்கிறது ஜடம், ஆன்மாங்கிறது சுயம் பிரகாசம். ஆத்மாவிற்கு மனம் என்னும் ஜடத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மனசு ஒரு ஜடமா இருக்கு, ஆனா ஆத்மா சுயம் பிரகாசம் இல்லை, ஜடம் இல்லை இல்ல. அப்படி புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் மறுபடியும் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்திரியங்களில் மனமும் கூட ஒரு கருவிதான். கருவின்னாலே அது ஜடம்தான். எனவே மனம் ஆத்மா இல்லடா, புரிஞ்சுக்கோ. சரி, எப்படி உடல் ஒரு கருவியோ அப்படி மனம் இஸ் ஆல்சோ எ கருவி, இட்ஸ் அ திங்கிங் மெஷின் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் உண்மையில அது வந்து ஒரு ப்ரோக்ராம் தான் தவிர இட் இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் எபிலிட்டி எல்லாம் அதுக்கு கிடையாது. அது ப்ரோக்ராம் அவ்வளவுதான், அது ஒரு சாஃப்ட்வேர் அவ்வளவுதான். அப்ப அதுவும் ஒரு கருவி தான். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு கருவின்னு சொன்னா, கம்ப்யூட்டர் இயக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதும் ஒரு கருவி தான். ஆனா எப்படி எப்படி இயக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சாஃப்ட்வேர் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் மனம் என்பதும் கருவி அப்படிங்கிறத நிரூபிக்க ட்ரை பண்றாரு இந்த இடத்துல. நமக்கு ஈஸியா உடம்பு கூட எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அது ஜடம்னு. மனம் புதிய ஜடம்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டங்கிறதுனால இந்திரியங்களில் மனமும் ஒரு கருவியே, கருவி என்பதால் அது ஜடமே, எனவே மனம் ஆத்மாவாக முடியாது என்று சொல்லியிருக்கிறார். சம்சாரத்தில் மனதின் சாமர்த்தியம் மனதின் சொந்த சக்தியால் அல்ல. உயிர் இல்லை என்றால் அரசனின் பாக்கியம் விளங்காதது போலத்தானே இதுவும். இப்ப நெக்ஸ்ட் அழகா புரிய வைக்கிறாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அவரே வந்து நல்லா எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. மனசு ஜடம்னா அது எப்படி எனக்கு புரியும், நீ பாட்டுக்கு மனசு ஜடம்ங்கிற, எனக்கு புரியலையே அப்படின்னு மறுபடியும் நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்றாரு. இப்போ மனதின் சாமர்த்தியம் மனதின் சொந்த சக்தியால் அல்ல. இப்ப மனசு கூட உணர்வு இருக்குல்ல, மனசு கூட வந்து ஜடம்னு எப்படி சொல்லுவேன், அது ஃபீல் இருக்கு, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், மனசுல ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டு மனசை போய் ஜடங்கிற, உடம்பு வேணா ஜடம்னு ஒத்துக்கிறேன்ப்பா, மனசெல்லாம் ஜடம்னு ஒத்துக்க மாட்டேன்ப்பா என்று சொல்லும் போது, இல்லடாக நான் ஒரு விஷயம் நல்லா யோசி, உனக்கு உசுறு போயிடுச்சு, இந்த உடம்புக்குள்ள இந்த மனசு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான், இந்த மனசுதான் இந்த உடம்பு இயக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்க. அப்போ உடம்புக்கு உணர்வு, உடம்புடைய உணர்வு மனசை வச்சு நீ உணர்ற அப்படின்னு சொல்ற, சரியா? செத்து போனதுக்கு அப்புறம் அந்த மனசை வச்சு என்னத்தையாவது பண்ண வேண்டியதானே நீ அப்படின்னு அடுத்து அவர் புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா, உயிர் இல்லை என்றால் அரசனின் பாக்கியம் விளங்காதது போலத்தான் இதுவும். அரசன் வந்து பெரிய, பொதுவாக அரசனை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு என்னடா ஒரு கார் இருக்கு, பங்களா இருக்கு, பல வகை பெண்கள் வச்சிருக்காங்க அந்த புறத்துல, என்னமோ பேசிட்டு இருக்க. இப்ப அரசனை பெருமையா பேசிட்டு இருக்க. அரசனை பெருமையா பேசிட்டு இருக்கிறது எது வரைக்கும் அப்படின்னா உயிர் இருக்கிற வரைக்கும் தானே. உயிர் போயிடுச்சுன்னா அடிச்சு போட அப்படின்னு தூக்கி குப்பையில போட்டுரு. அப்போ இந்த உணர்வு, நான் உணர்வு, நான் உணர்வு, உணர்வு உணர்வு நீ கத்திட்டு இருக்கிறது கூட இந்த உடலுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடல் உயிரை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அங்க கத்துறதுக்கு என்ன இருக்கு, அங்க இல்ல இல்ல. அப்போ எப்படி அரசனின் எல்லா பாக்கியமும் உன் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கோ, அந்த மாதிரி இந்த மனசு கண்டிப்பா இருக்கு, அது உணர்வு, அது ஜடம், நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அது உசுறு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு யோசிச்சேன்னா உனக்கு புரியும் என்பது போல் புரிய வைக்கிற நினைக்கிறேன். இன்னும் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஒரே வாழ்வீச்சில் இரும்பு சங்கிலிகள் அறுபட்டால் அது வாளின் சக்தி அல்ல, அதை வீசிய வீரனின் பலம்.
இங்க சொல்ல வர்ற இந்த மனசு எந்த சக்தியை கொண்டு இந்த மனசு வந்தது அப்படின்னு புரிய வைக்க வர்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வால் வீச்சுல இரும்பு சங்கிலியிலேயே நீ வறுத்து விட்ட அப்படின்னு சொன்னா அது வாளின் சக்தியா அல்லது வீசிய வீரனின் பலமா? அப்ப மனசும் கூட இங்கே ஒரு வாழ் மாதிரிதான். இந்த மனசையும் பயன்படுத்தியவன் ஒருவன் இருந்தான் அல்ல, அவன் தானடா உண்மையில் உணர்வுமானவன், அவன் தான் ஆத்மாவானவன். இங்கே அங்க கத்தி தான் சங்கிலியை வெட்டுச்சு. அப்ப கத்தி என்ன எப்பா கத்தி வெட்டிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்தியை கொண்டாட முடியுமா? அப்படி உனக்கு மனம் என்பது உணர்வோடு தான் இருந்த இந்த உடலின் உணர்வுகளை எல்லாம் மனம் உணர்ந்ததுனா வாஸ்தவம் தான். அப்ப உணர்ந்தது அப்படிங்கிறதுக்காக கத்தி சங்கிலியை வெட்டிச்சு அப்படிங்கிறதுக்காக கத்தியா வெட்டிச்சு? மனம் உணர்ந்தது அப்படிங்கிறதுக்காக மனமா உணர்ந்துச்சு? ஆன்மா இருப்பதால் தான் கத்தி வீசியவன் இருந்ததால் தான் கத்திக்கு அந்த அறுக்கும் சக்தி வந்தது. ஆன்ம உணர்வு இருப்பதால் தான் உடலின் உணர்வை மனதால் உணர முடிந்தது. எப்படி லிங்க் பண்ணி அழகா எக்ஸ்பிளைன் பண்றாருன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசை ஜடம் அப்படின்றத நம்ம அவ்வளவு ஈஸியா ஏத்துக்க மாட்டோம். அதுக்கு உணர்வு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணாரு? இல்லப்பா, உயிர் இருக்கிற வரைக்கும் தானே அந்த அரசனுடைய எல்லா பாக்கியமும் இருக்கு. அதனால இந்த மன உணர்வும் அப்படிங்கிறது கூட இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான், உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நமக்கு மனசு உள்ள சாட்டிஸ்ஃபை ஆகாது. வேற எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்றாரு. ஒரு வாளை கொண்டு இரும்பு சங்கிலியை வெட்டினதுக்கு அப்புறமா அது வாளின் சாமர்த்தியம் உன்னால சொல்ல முடியுமா? ஏன்பா இந்த உடலோட உணர்வை நான் உணர்ந்துட்டு இருக்கேன்பா அப்படின்னு சொல்றதுனால மட்டும் இது மனதின் சாமர்த்தியம் ஆகிவிடுமா? எப்படி வாள் வீசியவனின் சாமர்த்தியத்தால் சங்கிலி ஏற்பட்டதோ அப்படி ஆன்ம உணர்வினால் இந்த மனம் இந்த உடலின் உணர்வை உணர்ந்தது என்று நீ புரிந்து கொள்ள முயற்சித்தால் எப்படி வாள் ஜடமோ அப்படி இந்த மனம் ஒரு ஜடம் என்பதை உணர்வாயப்பா. இதுதான் அவர் புரிய வைக்க ட்ரை பண்றதா நான் ஃபீல் பண்றேங்க இந்த எக்ஸாம்பிள்ல. சோ ஒரே வாள் வீச்சில் இரும்பு சங்கிலிகள் அறுபட்டால் அது வாளின் சக்தி அல்ல, அது வீரனின் பலம். இரும்பு கொண்டு தீயோடு சேர்ந்து கனலாகி இருந்தால் அது இரும்பின் பலம் அல்ல, தீயின் பலம். எக்ஸாம்பிள்ஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இரும்பு குண்டானது தீயோடு சேர்ந்து கனலாகி இருந்தால் அது இரும்பின் பலம் அல்ல, தீயின் பலத்தால் தான் இருக்கிறது. பாத்தீங்கன்னா ரெட் ஹாட் கண்டிஷன்ல அந்த குண்டு இருக்கும். ரெட் ஹாட் கண்டிஷன்ல குண்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ரெட் ஹாட் கண்டிஷனுக்கு கொண்டு வந்தது எது? தீ தானே அங்க ரெட் ஹாட் கண்டிஷன் கொண்டு வந்தது. அப்ப சிகப்பு கலர்ல அப்படியே குண்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த சிகப்பு கலர் அப்படிங்கிறத உணர்வு அப்படின்னு வச்சுக்கோங்க, மன உணர்வு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சிகப்பு கலரான மன உணர்வு இப்ப எதுல இருக்கு? குண்டுலயே இருக்கு. குண்டுங்கிறது என்னதை வச்சுக்கோங்க, உடம்புன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த உடம்புலதான் நமக்கு உணர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த மனசை வச்சுக்கிட்டு இந்த உடம்பு உணர்வுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏதாவது மன உணர்வு வச்சுக்கிட்டு இந்த உடம்பு உணர்வுதுன்னு சொல்லியிருக்கேன். உடம்பை ஒரு குண்டாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அந்த குண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதை மன உணர்வா வச்சுக்கோங்க. இப்ப குண்டு அப்படியே கனல் ரெட் ஹாட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா உணர்வு மயமா இருக்கு குண்டு, சரியா? உணர்வு மயமா குண்டு இருந்தா கூட அதற்கு தீயின் பலத்தால் தானே அந்த உணர்வு வந்ததுன்னு புரியுதா? என்ன அழகா எக்ஸாம்பிள் போது பாரு. சோ அது தீயின் உணர்வினால் தான், ஆன்ம உணர்வினால் தான் இங்கே மன உணர்வே இருக்கிறதடா. தீ இருந்ததால் தான் அந்த குண்டு ரெட் ஹாட் கண்டிஷன்லயே இருக்குடா. அந்த தீ பிளம்பாக அந்த ரெட்டா காட்சி அளிப்பதற்கு காரணமே இங்க தீ தாண்டா காரணம். அதனால மனம் ஜடந்தாண்டா. சோ மனம் அல்டிமேட்லி நீங்க உணர்வு மயமானதுன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அழகா இந்த எக்ஸாம்பிள்ல அவர் ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இரும்பை போன்ற ஜடமான மனதை ஆத்ம ஒளி பிரகாசிக்க செய்து பிரகிருதியிலே இயங்க வைக்கிறது. ஸோ ஃபைனலா அதான் சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி இது ஜடம்தான், இரும்பு குண்டு அப்படிங்கிறதும் ஒரு ஜடம்தான். ரெட் ஹாட் கண்டிஷன்ல இருந்தாலும் அது ஜடம்தான். சிற்பிரபை அதாவது ஆத்ம பிரகாசத்தை வைத்துத்தான் பிரகிருதியிலே அது உணர்வு மயம் போல் தெரிகிறதே தவிர அதற்கென்று தனி உணர்வு எதுவும் கிடையாது. ஆதலால் மனமும் ஜடமே என்று உணரடா அப்படின்னு சொல்லிட்டு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணதான் நான் பாக்குறேன். புல்லாங்குழலில் இனிமையான ராகம் வந்தால் அது குழலின் குணம் அல்ல, ஊதுபவின் கலை வண்ணம் அல்லவா. எக்ஸாம்பிள்ஸ் இஸ் கெட்டிங் கண்டினியூட் நவ். அப்படியே புல்லாங்குழல்ல இருந்து இசை சும்மா பிரம்மாண்டமா ஓடி வருது. என்னமா ஃபீல் பண்றா டே புல்லாங்குழல் அப்படி கேட்டா ஃபீல்
புல்லாங்குழலுக்கு ஃபீல் இருந்தது? ஊதனனுக்கு தானடா ஃபீல். ஊதனுடைய ஃபீல் தான்டா புல்லாங்குழல் வெளிப்படுத்துச்சு. புல்லாங்குழல் தான் வெளிப்படுத்துச்சு அப்படிங்கிறதுக்காக புல்லாங்குழலுக்கே ஃபீல் இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுமாடா? ஆன்ம உணர்வு தான்டா மனதிலே பட்டு பிரதிபலிக்கின்றது. உண்மையில் பட்டு பிரதிபலிக்கின்ற இதற்கு ஒன்றுமே கிடையாது. புல்லாங்குழல் வெறும் ஜடம்தான். அதுல இருந்து அப்கோர்ஸ் சூப்பர் ஃபீல் வெளியே வருது அப்படிங்கிறதுக்காக புல்லாங்குழல்ல வந்து உணர்வு மயம்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி தான்டா உன் மனநிலையில இருந்து வெளிப்படுத்த. அப்கோர்ஸ் ஐ அக்ரி. பயம், கோபம், பதட்டம்னு 9 விதமான நவரஷங்களாக உன் உணர்வுகள் கொப்பளித்துக் கொண்டு உன் மனம் வெளிப்படுத்துகிறது என்கிறது நம்ம உண்மைதான். பட் டசன்ட் மீன் தட் இதுக்கு வந்து இது எல்லாமே இண்டிபெண்டா இந்த உணர்வுகள் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரே ஒரு ஆன்ம உணர்வின் வெளிப்பாடு. இந்த புல்லாங்கலிலே எப்படி வந்து ஒரு ஊதுபவனின் உணர்வானது புல்லாங்கலிலே பட்டு நவரசங்களாக தெரிக்கின்றனவோ அப்படி ஆன்ம உணர்வானது இந்த மனதிலே பட்டு இங்கே விதவிதமாக உணர்வுகள் வெளிப்படுகின்றன. இந்த வெளிப்பாட்டை கொண்டு நீ அதே உணர்வு மயமானது என்று நம்பிவிடாதே. அது ஜடம்தான். அதை பயன்படுத்துபவன் மட்டும்தான் உண்மையில் உணர்வு மயமானவன். ஆன்மா மட்டும்தான் உணர்வு மயமானது. அது இந்த மன உணர்வை பயன்படுத்தி வெளிப்படுத்துகிறது என்பதற்காக மனம் உணர்வு மயமானது ஆகிவிடாது. நோட் தி எக்ஸாம்பிள் புல்லாங்குழல். பெஸ்ட் எக்ஸாம்பிள். சூப்பர் புரியுது பாருங்க. சோ ஊதுபவனின் உணர்வுகள் இங்கே புல்லாங்குழலிலே விதவிதமாக வெளிப்படுகிறது என்பதற்காக புல்லாங்குழலுக்கே உணர்வு வந்து விட்டது என்று எப்படி எண்ணக்கூடாதோ அப்படி உன் மனதிலே 1000 உணர்வுகள் வெளிப்படுவது என்பதற்காக இந்த மனதிற்கு உணர்விற்கு என்று நினைக்காதே. ஆன்ம உணர்வின் வெளிப்பாடு அல்லவா இது என்று மிக அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். அது போலவே மனதின் செயல்கள் அனைத்தும் ஆத்மாவை சார்ந்தவை. பரதந்திரம், சுதந்திரம் கிடையாதுன்னு அர்த்தம். பரதந்திரம் அப்படின்னா ஆன்மா இல்லைன்னா வேற எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். மனசின் செயல்களே கிடையாது. மனசு இயங்கவே இயங்காது. அதான் டீப் ஸ்லீப்ல மனசு இயங்கல, ஆன்மா மட்டுமே இருக்கு. அப்படிங்கிறப்போ அது செயலற்றதாகவே இருக்கின்றதுன்றதை நம்ம பார்க்கிறோம். மனதிற்கு சுயமான சுதந்திர சக்தி இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ மனம் என்பது சுதந்திரமான சுயம் சக்தி, சுயம் பிரகாசம் கிடையாது. அது பரதந்திரம், ஆத்மாவை சார்ந்தே அந்த செயல்பாடுகள் எல்லாம் வெளிப்படுகிறது. இப்படியே புல்லாங்குழல் எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளா அதை நான் பார்க்கிறேன். நெக்ஸ்ட், சூரிய ஒளி பட்டவுடன் சூரியகாந்த கல்லில் தீ பிறப்பது போல ஆத்ம ஒளியினாலேயே மனம் இயங்குகிறது. இதெல்லாம் வந்து ஞானேஸ்வரியில பகவத்கீதையில எவ்வளவு டீட்டெயிலா இல்லை. உடல் மனம் ஜடம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா கொடுக்கல. பகவத்கீதையில தான் இவ்வளவு எலாபரேட்டா சொல்லியிருக்காரு. சூரிய ஒளி பட்டவுடன் சூரியகாந்த கல்லில் தீ பிறப்பது போல ஆத்ம ஒளியினால் தான் மனம் இயங்குகிறது. சூரியகாந்த கல்லுல தீ பிறக்குமாப்பா சூரிய ஒளி பட்ட உடனே? அது நான் பார்த்ததில்லை. சூரியகாந்த கல்ல பார்த்திருக்கியாடா? எனிவே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ரெண்டுலயும் ரொம்ப சூப்பரா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தர்ஃபோர் ஆன்ம ஒளி இல்லைன்னா மனம் இயங்காதுன்றதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மனம் ஜடமானது, ஆத்மாவோ சுயம் பிரகாசமானது. மனம் ஆத்மாவிற்கு உட்பட்டது, ஆத்மாவோ தன் இயல்பிலேயே சுதந்திரமானது. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அதாவது விசாரசாகரம் படிச்சதுனால நமக்கு என்னவோ இவ்வளோலாம் புரியுதோ என்னவோ தெரியல. ஸோ மனம் ஜடமானது அப்படின்னுட்டும் ஆத்மா சுயம் பிரகாசமானது அப்படின்னுட்டும் மனசு ஆத்மாவுக்கு உள்ளே இருக்கு. ஆத்மாவோ தன் இயல்பிலேயே எப்போதும் சுதந்திரமாகவே இருக்கிறது. மனசு கட்டுப்பட்டது போல இருக்கும், அது அடிமையா இருக்கிறது போல இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் மாயையில வெளிப்பாட்டுல இருக்கும். ஆனா ஆத்மால எப்பயுமே சுதந்திரம் இருக்கும். சுயம் பிரகாச சுதந்திரமானது எப்பயுமே ஆன்ம உணர்வுல இருக்கும். ஆனா வெளிப்படுகின்ற உணர்வை பார்த்து நீங்க ஏமாந்துடக்கூடாது. வெளிப்படுகிற உணர்வுல எல்லாம் ஆசையில சிக்கிட்டு இருக்கும், அடிச்சுக்கிட்டு இருக்கும், புலம்பிட்டு இருக்கும், அழுதுகிட்டு இருக்கும், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் அது வந்து சுதந்திரம் இல்லாம தான் இருக்கும். பட் டசன்ட் மீன் தட் அது சுதந்திரம் இல்லாதது போல் நடித்துக் கொண்டிருக்கிறதுன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர இது எப்போதும் சுதந்திரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம அடிக்கடி சொல்ற அந்த நடிகன் எக்ஸாம்பிள் எப்பயுமே நல்லா இறுக்கி பிடிச்சுக்கணும். நடிகன் அப்படிங்கிறவன் ஆத்மாவை வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் சுயம் பிரகாசமானவன், சுதந்திரமானவனே. ஆனா அவன் போட்டுக்கொண்ட அந்த வேஷத்துல அவன் வெளிப்படுத்துறான். அந்த வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டா அவன் வெளிப்படுத்துவான். அந்த வேஷம் தான் இங்க மனசுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வேஷங்கிறது ஜடம் தானே, அந்த வேஷத்துக்கு உயிர் கொடுத்ததே இந்த நடிகன் தானே என்றெல்லாம் நாம் புரிந்து கொண்டால் மனம் ஜடம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் மனம் என்று மனிதன் சொல்கிறானே தவிர நானே மனம் என்பதில்லையே. எனவே சாட்சி வடிவ ஆத்மா மனதை விட முற்றிலும் வேறுபட்டது.
மறுபடியும் பேச்சு வழக்கிலேயே கொண்டு வந்துட்டாரு. முதல்ல நான் என் கண் வலிக்கிறது, நான் கால் முறிந்து விட்டது அப்படின்னு தானடா சொன்னேன். ஏன்னா உடம்ப வந்து ஈஸியா எடுத்துப்பான். அதனாலதான் மனசுக்கு ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி, மனசையும் இப்படி தானடா சொல்ற, உடம்பு எப்படி என்னுடையதுன்னு சொன்னியோ அது மாதிரி மனசையும் என்னுடைய மனம்னு சொல்ற இல்ல, நானே மனசுன்னு சொல்றது இல்ல. அப்ப மனசுக்கு சாட்சியா அதிஷ்டானமா நீ இருக்க அப்படிங்கறத மாதிரிதான் நீ இருக்கு. இப்ப மனதையும் பயன்படுத்துபவனாகத்தான் நீ இருக்கின்றாயே தவிர மனசே நீ இல்லைன்னு சொல்லி மனசு நீன்னு சொல்லக்கூடாது இல்லையா என்றெல்லாம் அற்புதமாக விளக்கி, சாட்சி வடிவ ஆத்மா மனதை விட முற்றிலும் வேறுபட்டதுன்னு அற்புதமா சொல்லி முடிச்சிருக்காரு. இரு உடல்களையும் விட ஆத்மா வேறு என்பதை உறுதியாக உணர்ந்து உடலே நான் என்ற புத்தியை சீடன் அறுத்து எறிகிறான். நிர்மமதா. சோ என்ன அழகா இந்த நிர்மமத்தால தான் நமக்கு டவுட் வருது. உடம்பு மனசு நான் நினைச்சிட்டு இருக்கேனே, நீ பாடுக்கு நான் என்னுடையதுன்றதை விட சொல்றியேன்னா இப்படி புரிஞ்சுக்கிட்டா விடுறதுல என்ன கஷ்டம். இரு உடல்கள் அப்படின்னு சொல்றத உடல் மனம்னு புரிஞ்சுப்பாங்க. சூட்சும உடல் தான் மனம் இல்லையா? ஸ்தூல உடல் இந்த ஆர்டினரி நம்ம பேசிக்கா இருக்கக்கூடிய உடல். இந்த இரு உடல்களையும் விட ஆத்மா வேறு என்பதை உறுதியாக உணர்ந்த உடலே நான் என்ற புத்தியை சீடன் அறுத்து எறிகிறான். உடலே ஆத்மா என்ற உபாதியை உண்மை என கருதுபவர்களின் புத்தி தூய்மையானது அல்ல, அது முற்றிலும் பொய்யானது. இவ்வளவு நேரம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஆப்போசிட்டா சிலதை சொல்லி நமக்கு மறுபடியும் தப்பித்தவரி கூட உடம்பு நானும் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றதா நீங்க எடுத்துக்கோங்க. உடலே ஆத்மா என்ற உபாதியை உண்மை என கருதுபவர்களின் புத்தி தூய்மையானது அல்ல, அது முற்றிலும் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டார். மனதை விட வேறுபட்டவர் பிரம்மதேவனோ என்று நினைக்காதே, அவரும் தேவர்களில் சிறந்தவர் என்றாலும் ஆத்மா அல்ல. சோ இப்ப வந்து மனதை விட வேறுபட்டவர் பிரம்மதேவனோ என்று நினைக்காது. ஏன்னா இப்போ மற்ற கடவுள்களை நீ வந்து மறுபடியும் பிரம்மம்னு கொண்டு போய் போட்டுறாரு. மாயைக்குள்ள வந்துருச்சுனாலே எல்லாமே மாயை தானே. சோ அதனால பர்டிகுலரா இதை சுட்டி காட்டுறாருன்னு நினைக்கிறேன். உன் மனதால் உருவாக்க எண்ணங்களால் தோற்றமளித்ததுதான், ஈஸ்வரனே எண்ணங்களால் உண்டானது தானே. அப்ப எண்ணத்திற்கு அப்பாற்பட்டதுதான் இந்த ஆத்மா. மனம்னாலே எண்ணம் இல்லையா? சோ காலையில இன்னைக்கு படிச்சோம்ல, கணேசன், யமன், ஈஸ்வரன், குபேரன், பிரம்மா, குபேரன் எல்லாருமே வந்து அலைகள் தான் அப்படி சொல்லியிருந்தார் அழகா. சோ அந்த மாதிரி கடல் வேற அலைகள் வேற இல்லதான். ஆனா அதே சமயத்துல அலைகளே தனியா சுதந்திரமா இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அப்போ இந்த பிரம்மதேவனான இப்ப அலைகள் எல்லாம் பிரம்மதேவன், ஈஸ்வரன், இதில் ஈஸ்வராதிகள் எல்லாம் வந்து நீ அலைகளா போட்ட அப்படின்னா மனசு அப்படிங்கிறது தான் இங்கே இந்த அலைகளாவே வந்திருக்கு. அப்படின்னா என்ன, மனசு அப்படிங்கிறதுக்கு உயிர் கொடுத்ததே யாரு? கடல் தான். கடலே தான் இங்க அலையா வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எனிவே இங்க பர்டிகுலரா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இறைவன் அப்படிங்கிறவர் கூட மனதன் சம்பந்தப்பட்டவரே அப்படின்றதுக்காக சொல்ல வர்றார். தேவர்களில் சிறந்தவர் என்றாலும் ஆத்மா அல்ல, ஈஸ்வரனும் ஆத்மா அல்லன்னு டைரக்டா சொல்ல வரதான் நீங்க புரிஞ்சுப்பாங்க. ஊழிக்கால தொடக்கத்திலே பிரம்மனுக்கு அறியாமை இருந்தது, அவனால் படைப்பு தொழிலை செய்ய முடியாமல் போனது என்னமோ சொல்ல வர்றாரு, பார்க்கலாம். அவனுக்கு விழிப்புணர்வு அளித்து நானே ஞானத்தை பிரகாசிக்க செய்தேன், பின்னரே அவன் படைக்கும் ஞானம் பெற்றான். இன்ஃபேக்ட் பிரம்மதேவனும் கூட அறியாமையில் இருந்தான், அவனே இந்த ஞானத்தை பெற்ற பிறகுதான் படைக்கும் தொழிலுக்கே வந்தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. பிரம்மன் என் நாபிக்கமலத்தில் பிறந்த குழந்தை, என் வயிற்றில் விளையாடும் குழந்தை, அவனும் கேவலம் ஆத்மா அல்ல. அதாவது பிரம்மத்திலிருந்து தோன்றிய தோற்றம்தான் அந்த பிரம்மதேவனும் கூட. அப்ப அது தோற்றமாக இருக்கின்ற அதுவே நான் என்று ஆகிவிடாது. சோ என் நாபிக்கமலத்தில், இங்க பிரம்மன் என் நாபிக்கமலத்தில் அப்படின்னு சொல்லும்போது இந்த பரபிரம்மத்தை நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. பிறந்த குழந்தை, என் வயிற்றில் விளையாடும் குழந்தை, அது அவனும் கேவலம் ஆத்மா அல்ல அப்படின்னு சொன்னதா புரிஞ்சுப்போம். தேவர் கூட்டங்கள் அனைத்தும் என் ஒளியால் ஒளிர்பவையே, ஒளிர வைக்கும் அனாதி தேவனும் சுயப்பிரகாச ஆத்மாவும் நானே. ரொம்ப தெளிவா இன்னைக்கு காலையில விசாரசாகரம் படிச்சது தெளிவாகுது. சோ பிரம்மம் மட்டுமே உண்மை என்றும் எல்லா தேவர்களும் கூட அலைகளே என்றும், அது தேவர்களானாலும் அவர்களும் அலைகளே என்றும், மாயைக்கு உட்பட்டவர்களே என்றும் ஒரு கருத்து நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே கருத்து தான் இங்க வந்திருக்கு. தேவர் கூட்டங்களே ஆனாலும் என் ஒளியால் ஒளிர்பவைதான், ஒளிர வைக்கும் அனாதி தேவனும் சுயம் பிரகாச ஆத்மா மட்டுமே நான், பிரம்மமே இங்கே அனைத்துமாக இருக்கிறது. அங்கே இதுவே தான் இங்கே ஜீவனில் உள்ள மனதில் ஒளிர்றதும் பிரம்மந்தான், தேவர்களுக்குள்ளே இருக்கின்றதும் இந்த பிரம்மம் தான் இருக்கிறது.
அப்ப ஜீவனுக்குள்ள மட்டும் இல்ல, தேவர்களுக்குள்ளேயும் இந்த பிரம்மம் தான் இருக்கின்றது, இருப்பது பிரம்மம் மட்டுமே என்று உணர்படுத்துவதற்காக அருமையா இத அப்படியே எடுத்துட்டு போறாருன்னு நினைக்கிறேன். உடல் இரண்டும் மனமும் இரண்ய கர்ப்பனும் கூட ஆத்மாவை விட வேறுபட்டவர்களே. இரண்ய கர்ப்பனுக்கு என்னடா விளக்கம் கொடுப்பேன் சுதா? இரண்ய கர்ப்பன் வந்து சூக்ஷ்மமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய கடவுளுடைய பெயர். கரெக்ட். விஸ்வரூபனுடைய விராட் இரண்ய கர்ப்பன் அவ்யாக்கிருத்தம். ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், அந்த பகவானுடைய பெயர். அதான்டா இதுல இரண்ய கர்ப்பன்ங்கிறது சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை தான் குறிக்குது. ஆமா ஆமா ஆமா. இறைவனுடைய மனமும் போட்டிருக்காரு. வெரி குட். சோ இறைவனுடைய மனசுன்னு சொல்லலாமா? ஓகே. உடல் இரண்டும், இங்க உடல் இரண்டும்ங்கிறது நான் வந்து மனசுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவர் என்ன மனமும்னு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு? தெரியல. சரி, உடல் இரண்டும் மனமும் இரண்ய கர்ப்பனும் கூட. ஏன்னா இப்ப வந்து தேவர்களும் கூட மாயை தான் சொல்ல, மனசுதான் தேவர்களும் கூடன்னு தான் வரிசையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. இதுல இரண்ய கர்ப்பன்ற வார்த்தையை நம்ம புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேணாம், ஈஸியா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இறைவனுடைய ரூபம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 11வது அத்தியாயத்துல பகவத்கீதையில காட்டி இருக்கிற ரூபம் தான் இறைவனுடைய ரூபம். சோ விராட் ஸ்வரூபம் என்று அவர்கள் அழைப்பார்கள். சோ அந்த ஒரு ஸ்தூல ரூபத்துக்கும் கூட கண்டிப்பாக ஒரு மனசு இருக்கணும்ல. இந்த உடம்புக்கு ஒரு மனசு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த விராட் மனம்னு வேணா வச்சுக்கோங்க, சூட்சும இறைவனுடைய மனம் அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. அதற்கு இரண்ய கர்ப்பன்னு பேரு. அந்த இரண்ய கர்ப்பனும் கூட ஆத்மா இல்லடா. ஏன்னா மனசு ஆத்மான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது இல்லைன்னு தெளிவா உணர்த்துறதுக்காக இறைவனுடைய மனமும் கூட ஆத்மா ஆக முடியாது என்று அற்புதமா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இரண்ய கர்ப்பனே பரமாத்மா என்பது பொருந்தாது. நானே இரண்ய கர்ப்பனுக்கும் ஆத்மா, என் மகிமை அவனுக்கு எப்படியடா வரும்? சோ இறைவனுடைய மனமும் கூட ஆத்மாவை தான் ஒளிருது. இறைவனுடைய மனத்துக்கும் சுயம் பிரகாசம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய மனமும் கூட பரதர்மம் தான், அதற்கு சுதந்திரம் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது. அப்ப நான் தான் இந்த இரண்ய கர்ப்பனுக்கே ஆத்மாவாக இருக்கின்றேன் அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இரண்ய கர்ப்பனே பரமாத்மா என்பதும் கூட பொருந்தாது. நானே இரண்ய கர்ப்பனுக்கும் ஆத்மா, என் மகிமை அவனுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேக்குறாரு. அண்ணா, இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறது ஈகோவா நான் எடுத்துக்கிறேன், தப்பா? அதுவும் அறியாமையும் ஈகோ எல்லாம் எடுத்துக்காது, அது இறைவனுடைய ஈகோ. அது வந்து தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகும். இறைவனுடைய மனம்னு சொல்லும்போது உனக்கு ஏன் தேவையில்லாம இப்ப வந்து உன்னுடைய ஈகோவை கொண்டு வர்ற? அதுவும் விளையாட்டுக்காக அவர்கிட்ட இருந்து வந்தது தானே அறியாமை அப்படிங்கிறதும். இப்ப இரண்ய கர்ப்பன்னா நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க, அதை சொல்லுமா? இப்போ அந்த மனம் இரண்ய கர்ப்பன், இரண்ய கர்ப்பனும். உன்னுடைய மனசு இரண்ய கர்ப்பன் இல்லை. உன்னுடைய மனசை நான் இரண்ய கர்ப்பன்னு சொல்லவே இல்லை. இறைவனுக்கும் ஒரு மனம் இருக்கும், அந்த மனதிற்கு இரண்ய கர்ப்பன்னு பேருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு எதுக்கு நீ ஈகோன்னு கொண்டு வர்ற? அல்டிமேட் கண்ட்ரோலரா இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அந்த கண்ட்ரோலருக்கு இருக்கக்கூடிய மனசுக்கு இரண்ய கர்ப்பன்னு பேரு. யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாதிரியான கர்மாவெல்லாம் கொடுத்து அவங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல, அந்த மனசுக்கு இரண்ய கர்ப்பன்னு பேரு. அதையே இப்ப ஈகோவோட கொண்டு வரனே. சரி, ஓகேண்ணா. இந்த உடல் இரண்டும் அப்படிங்கிறதுக்கு ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல்னு எடுத்துக்கிறேன், அது கரெக்டா தப்பா? சூட்சும உடல்னு மனசு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதான் மனசு ஏன் வந்ததுன்னு கேட்டேன். பொதுவா சூட்சும உடல்னா மனசு தானே அப்படின்னு நான் நினைச்சு சொன்னேன். ஆனா எக்ஸ்ட்ரா மனம்னு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. தேக திருஷ்ய அனிமன் அப்படின்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. சரி, ஓகே. ஹிரண்ய கர்ப்ப உபாசனை ஒரு சாதனையே தவிர அது மாயைக்கு உட்பட்டதால் பூரண ஆத்ம நிலை ஆகாது. இப்ப இறைவனை நம்ம வணங்கணும், இறைவன் மனசு மாதிரி ஆகணும், இறைவனுக்கே தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய குணங்களை வர்ணிக்கிறது, இறைவனுடைய மனசை வர்ணிக்கிறது அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இரண்ய கர்ப்ப உபாசனை அப்படின்னா இறைவனுடைய அன்பை வர்ணிக்கிறது. இறைவனுடைய அன்பு எங்க இருக்கும்? இறைவனுடைய மனசுலதான் இருக்கும் இல்லையா? இப்ப இரண்ய கர்ப்பனை கூட நம்ம வந்து அன்புன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் தான். ஆனா அது தேவைதான், அது வந்து சாதனைன்னு வச்சுக்கலாம். அதாவது இரண்ய கர்ப்ப உபாசனை ஒரு சாதனையே தவிர அதுவும் மாயைக்கு உட்பட்டதால் பூரண ஆத்ம நிலையாகாது.
நீங்க கிருஷ்ணா ஃபீல்ல முந்தி சொல்றீங்க நம்ம காடோட லவ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா ஃபீல்ல பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இறைவனுடைய மனசுதான் கிரண்ய கர்ப்ப வர்ணனை கிரண்ய கர்ப்ப வர்ணனைன்னு தாராளமா சொல்லலாம். கிருஷ்ணா ஃபீல் ஃபுல்லாவே இது லவ் ஆஃப் கிருஷ்ணா தான் எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே. எப்படி இந்த வடிவில் கண்ணனின் அன்பைப்பார், அந்த வடிவில் கண்ணனின் அன்பைப்பார், அந்த வடிவில் கண்ணனின் அன்பைப்பார், அன்பைப்பார்னு சொன்னேன்னா இரண்ய கர்ப்ப வர்ணனை, இரண்ய கர்ப்ப உபாசனைன்னு சொல்லிடலாம் கிருஷ்ணா ஃபீல இன்டைரக்ட்லி. அந்த இரண்ய கர்ப்ப உபாசனையும் கூட ஒரு சாதனை தான், உன்னுடைய ஈகோவை கரைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதனை தானே தவிர அது ஆன்ம நிலைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதுவும் மாய்க்கு உட்பட்டு தான் இருக்குது. ஏன்னா எண்ணத்தை வச்சுதான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால என்று மிக அற்புதமாக இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆத்ம வேறுபாட்டை ஒரு உதாரணம் மூலம் கூறுகிறேன், பக்தர்களுக்கு புரியும் பொருட்டு. அதனால எக்ஸ்பிளைன் பண்ண போறாராம், பார்க்கலாம். தீ மரக்கட்டைக்குள் இருக்கிறது, ஆனால் அது கட்டையாக மாறவில்லை. கட்டையை கடைந்தால் தீ வெளிப்பட்டு அந்த கட்டையையே எரித்து சாம்பலாக்குகிறது. எக்ஸாம்பிள். அது போலவே ஆத்மா உடலில் இருக்கிறது, ஆனால் உடலாக மாறுவதில்லை. பிரம்ம ஞானத்தால் ஒளிரும் போது உடல் அபிமானத்தை எளிதாக எரித்து சாம்பலாக்குகிறது. நல்லா இருக்கே, டிஃப்ரெண்டா. அதாவது ஃபர்ஸ்ட் மரக்கட்டை எக்ஸாம்பிள் நல்லா பாரு, கவனி. தீ வந்து மரக்கட்டைக்குள் இருக்கிறது, ஓகேவா? ஆனால் அது கட்டையாகவே மாறிவிடவில்லை. கட்டையில இருந்துதான் தீ எடுப்பாங்கண்ணா. ஒரு 2 மரம், டிஃப்ரெண்ட் மரத்தோட கட்டையை வச்சுதான் இப்படி 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 சேர்னிங் பண்ணி அதுல வந்து தீ எடுப்பாங்க. அது சரி, ஆனா அது கட்டையா மாறிடாதுங்க. கட்டையை கடைந்தால் தீ வெளிப்பட்டு அந்த கட்டையே எரித்து சாம்பலாக்குகிறது. கட்டை வேணா எரியும். பொதுவா காட்டுல வந்து பின்ன யாராவது எரிக்கிறாங்களா என்ன? காட்டுல 2 கட்டை எரிய போய் தானே காட்டுல தீ பத்திக்கிட்டு எரியுது தானாவே வந்து. சோ கட்டையை கடைவதனால் தீ வெளிப்படுகிறது, அந்த கட்டையே எரித்து சாம்பல. சூப்பரான எக்ஸாம்பிளா இருக்கு. அது எப்படி இருந்தாலும் அது தீயா மாறுமே தவிர ஒரு நாளும் இந்த தீ வந்து கட்டையா மாறிடாது. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அந்த அணுவை மெத்தட், வேதிக் மெத்தட்ல என்ன அழகா இருக்குன்னு நல்லா கவனிங்க. நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னொரு 4-5 ஸ்லோகம் தான் இருக்கு, நம்ம 2 தான் இருக்கு, முடிச்சிடலாம் இதை. ஓகேவா? இந்த சாப்டர் இதோட முடியுது. பட் சூப்பர் எக்ஸாம்பிளா இருக்கு, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரம்மம் சத்யா ஜெகத் நித்யா, பிரம்மமே ஜகமாக இருக்கிறது. இந்த 3வது பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கதான் மேட்ரு. சரியா? இப்ப நீங்க பாருங்க, தீ சத்தியம், மரக்கட்டை நித்தியம், தீயே மரமாயிருக்கிறது அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நல்லா பாருங்க, இங்க அந்த பிரம்மம் சத்தியத்தோடய நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். பிரம்மம் சத்தியம் ஜெகத் நித்யா, பிரம்மமே மித்தியாவாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பிரம்மம் சத்தியம், சத்தியம் எப்படி மித்தியாவா இருக்க முடியும்? மித்தியானா இல்ல, சத்தியானா இருக்கு. சத்தியமே இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னா, இல்லாமல் இருக்கிறதுன்னா என்ன, பொய்யா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படி நீங்க வாங்க, இப்படி அப்படியே எங்க எக்ஸாம்பிள் வருவோமா? தீ அப்படிங்கிறது பிரம்மம், மரக்கட்டை அப்படிங்கிறது மாயை. இப்போ தீ மரக்கட்டைக்குள் இருக்கிறது அப்படின்னா என்ன, பிரம்மமே மாயையா இருக்கிறது, ஆனால் அது கட்டையாக மாறவில்லை. பிரம்மமே மாயா மாறிடுச்சுன்னு நினைச்சிடாத, அப்போ உண்மையாயிடும். மாயா உண்மையானதால மாயாவே மாறிடுன்னு அர்த்தமாயிடும். இப்போ இந்த உடல் உலகங்கள் எல்லாம் உண்மையான ஆயிடும். அப்புறமா பிரம்மமே உலக உலகங்க மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா உடல் உலகங்கள் எல்லாமே உண்மையான ஆயிடும் இல்லையா? அதனால, ஆனால் அது கட்டையாக மாறவில்லை. சூப்பரா புரியுது பாரு. இந்த பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யாவை என்ன அழகா எக்ஸாம்பிள் காட்டியிருக்காருன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது பிரம்மமே மாயையாக இருக்கிறது, தீயே மரைக்கட்டைக்குள் இருக்கிறது, ஆனால் அது கட்டையாக மாறவில்லை. மாயை பிரம்மமாகி விடாது. எக்ஸாம்பிள், கட்டையை கடைந்தால் தீ வெளிப்பட்டு அந்த கட்டையை எரித்து சாம்பலாக்குகிறது. நீ கட்டையை டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்தா அங்க தீயை தவிர ஒண்ணுமே இல்லை. சூப்பர் எக்ஸாம்பிள் அதை கொடுத்திருக்காரு. ஏன்னா கட்டை எக்ஸாம்பிளே நல்லா கவனிங்க. இங்க மரக்கட்டைங்கிறது தீயா மரக்கட்டையாடா? தீயே மரக்கட்டையா இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? தீயே மரக்கட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டதுனால மரக்கட்டை தீயாயிடுமா? ஏன்னா தீங்கிறது சாஸ்வதம், பெர்மனன்ட், அது பிரம்மம். சரியா? அது கட்டையாக மாறல,
ஆனா கட்டையா போல தெரியுது. எப்படி சொல்றீங்க? அதை நல்லா கடைஞ்சேன்னா கட்டை காணாம போயிடும். ஆனா தீ வந்து காணாம போகாது. தீ வெளிப்பட்டு அந்த கட்டையை எரித்து சாம்பல் ஆக்குகிறது. இப்ப தீ பெர்மனன்ட், கட்டை காணாம போயிடும். Energy can neither be created nor be destroyed. It can be converted to one form into another என்ற எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பார்த்திருக்கோம்ல. அது வந்து இந்த இடத்துல எக்ஸாம்பிளா காட்டலாம். அப்போ சக்தி அப்படிங்கிறது இருக்கு, சாஸ்வதமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அது பல்வேறு வடிவ மாற்றங்களுக்கு உட்படும். இப்போ எங்க போலாம்? தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு போலாமா? தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல நிலக்கரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ அந்த நிலக்கரி அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த நிலக்கரிக்குள்ள எனர்ஜி தான் இங்க பிரம்மம். ஆனா அந்த நிலக்கரி உள்ள இருக்கிற தீ, அந்த எனர்ஜி வெளிப்பட்டு அடுத்து அது நீர் ஆவியா மாறுது. நீராவி அப்படிங்கிற தெர்மல் எனர்ஜியா மாறுது. நீராவி அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பெரிய பிளேடை ரொட்டேட் பண்ணி, ஃபேனை ரொட்டேட் பண்ணி மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. அந்த ஃபேனை ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஜென்ரேட்டருக்குள்ள போயிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒன்ஸ் அகைன் வயர் வழியா பாஸ் ஆகி நம்ம வீட்டுக்குள்ள வருது, அது ஒரு ஃபேனுக்குள்ள போகுது, மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இப்படி சக்தியின் வடிவ மாற்றம் ஏற்படுமே தவிர சக்தி என்பது மாறவே மாறாது. இங்கே தீ என்பது பிரம்மம், அது மாறவே மாறாது. ஆனால் அது எடுத்துக்கும் வடிவம் என்பது மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்ப மரக்கட்டை என்பது தீயால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவம். ஆனால் தீயே மரக்கட்டை அப்படின்னு சொன்னா அது வடிவம் உண்மையாயிடும். அதுதான் மாறப்போவதில்லை, அழிஞ்ச போவதில்லை. அது கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இல்லாம போயிட போறதில்லை. இருக்க போறது எதுன்னா அது தீ மட்டும்தான் பெர்மனண்டா இருக்கும். என்ற ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் எனக்கு காட்டியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தீ மரைக்கட்டைக்குள் இருக்கிறது, ஆனால் அது கட்டையாக மாறவில்லை. கட்டையை கடைந்தால் தீ வெளிப்பட்டு அந்த கட்டையை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. ஏன்னா பெர்மனண்டா இல்ல கட்டை, தீ பெர்மனண்டா இருக்கு. அப்படியே ஆத்மாக்குள்ள வாங்க. அது போலவே ஆத்மா உடலில் இருக்கிறதுடா, ஆனால் உடலாக மாறிட்டுச்சுன்னு நினைச்சிடாத. பிரம்ம ஞானத்தால் ஒளிரும் போது உடல் அபிமானத்தை எளிதாக எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. உடல் நான் நீ நினைச்சிட்டு இருக்க, இது எது வரைக்கும் ஞானம் இல்லாத வரைக்கும் தான். ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அந்த உடலை நீ கண்டுக்கவே இல்லை, அந்த உடலே நான் இல்லைன்ற ஃபீலிங்க்கு வந்துடுற அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது அந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நீ ஆத்மா மாறாமல் இருக்கின்றாய். சூப்பர்பா லிங்க் பண்ணி அற்புதமாக இந்த எக்ஸாம்பிள் நமக்கு புரிய வச்சிருக்கார். ஒரே இடத்தில் இருந்தாலும் எரியும் பொருளை விட எரிக்கும் தீ வேறுபட்டது. அதுபோலவே பிரகாசிக்கும் ஆத்மா பிரகாசிக்கப்படும் உடலை விட வேறுபட்டது. இன்னொரு சூப்பர்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த மனசுக்கு சொன்னோம், வெளிப்பாடு, மனதின் வெளிப்பாடு, ஐ மீன் ஆன்ம உணர்வின் வெளிப்பாடு மனசு. இந்த மனசு தான் வெளிப்படுத்துது அப்படிங்கிறதுக்காக அது வந்து உண்மை ஆகிவிடாது. ஆன்ம உணர்வே தான் மனதில் பட்டு பிரதிபலிக்கின்றது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதே தான் இங்க சொல்லியிருக்காரு. ஒரே இடத்தில் இருந்தாலும் எரியும் பொருளை விட எரிக்கும் தீ வேறுபட்டதல்லவா? சோ அந்த மாதிரி உடலை விட உடலுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் ஆன்மா வேறுபட்டதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாய தத்துவத்தை இதை விட பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அது, ஆனா அது இது இல்ல. இதை சொல்லணும்ல, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாரு. இது இல்லைன்னா அது இல்ல, இதுவேதான் அதுவா இருக்கு, ஆனா அது இது இல்ல. பிரம்மம் சத்யா, ஜெகத் மித்யா. பிரம்மமே மித்யாவாக இருக்கிறது, மித்யா பிரம்மம் அல்ல. மாயை பிரம்மமாக முடியாது, பிரம்மமே மாயையாக இருக்கிறது. ஸோ இதை ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கதா நான் ஃபீல் பண்றேன். ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் ஐ எக்ஸ்பிளைன்டு. நீங்களாம் எக்ஸ்பர்ட்ன்றதுனால ஒரு புரிஞ்சுட்டு இருப்பீங்க நம்பலாம். மரக்கட்டையின் சேர்க்கையினாலே வச்சு கூட இது கற்பூரம் வச்சு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னா அமிர்தன் பவுல இதே மாதிரிதான் தீ தான் கற்பூரமாவே இருக்கு. கற்பூரம் அப்படிங்கிறது வந்து தீ இல்லாம கற்பூரம் கிடையவே கிடையாது. ஸோ தீ எப்படி இருக்கு அப்படின்னா கற்பூரம் அப்படிங்கிற வடிவத்துல இருக்கு. ஒன்ஸ் அது வந்து தீ இது பண்ணதுக்கு அப்புறமா அது தீயாவே மாறிடுது. கண்டிப்பா இந்த தீ அப்படிங்கிறது எனர்ஜின்னு வச்சுக்கிட்டேன்னு நான் ஈஸியா புரியும். மரக்கட்டையின் சேர்க்கையினாலேயே தீக்கு தோற்றம் முன்னாடி ஒண்ணு இருக்கு 286. தீயின் உதாரணம் மூலம் ஆத்மாவின் நித்தியத்துவமும் விபுத்துவமும் அழியாமையா எங்கும் நிறைந்த தன்மையா ஓகே ஆத்மபோதத்தால் சாதிக்கப்படுகிறது. இந்த எக்ஸாம்பிள்ல இந்த தீ அப்படிங்கிறத நீங்க எனர்ஜின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. இந்த தீ எக்ஸாம்பிள், அந்த எனர்ஜி எக்ஸாம்பிள்ல ஆத்மாவின் நித்தியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? நான் சொன்ன இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க, இல்லை நீ ஹைடல் பவர் ஸ்டேஷன் சொல்லணுமா?
பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த டேம்ல வந்து தண்ணி நிறைய தொட்டி நிறைய தண்ணி நிரப்பி வச்சிடறான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் ஆகுது. சரியா? எனர்ஜி எங்கும் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அது இப்ப என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. தண்ணி கொஞ்சமா இருந்ததுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மி. எனர்ஜி இருக்கு, ஆனா பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியா இருக்கு. நம்ம டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருக்கும்போது டேப்பை திறந்து விட்டா ஃபோர்ஸா வரும். டேங்க் கம்மியா இருக்கும்போது டேப்பை திறந்து விட்டா கம்மியா வரும். அப்ப தண்ணியில தண்ணி இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஆனா அது இருக்கிற இடத்தை பொறுத்து அது எனர்ஜி கூடிக்கும் மாறிக்கும் எப்படி வேணா இருக்கும். அப்போ நான் எனர்ஜிக்கு உருவமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. தண்ணியில எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத விட உலகத்துல எல்லா இடத்துலயும் தான் எனர்ஜி இருக்கு. எனர்ஜி இல்லாத இடமே தவிர எனர்ஜி தான் எல்லாமா இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் அது ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு கன்ஃபைன்ட் ஆகுது. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எனர்ஜி எனர்ஜி அப்படிங்கிறது பரவலா எல்லா இடத்துலயுமே இருந்து கொண்டே தான் இருக்கு. ஆனா அதுவே கான்சென்ட்ரேட் ஆகும்போது ஒரு வடிவத்தை எடுத்துக்குது. ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு வடிவம் எடுத்துக்கணும்ன்றப்ப ஒரு கான்சென்ட்ரேட் ஆகுது, அப்ப ஹெவி ஆகுது. அப்ப எனர்ஜி வந்து அதிக சக்தியை எடுத்துக்கொண்டு ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் எடுத்துக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாமே இடத்துல எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா தொட்டியில தேக்கி வைக்க தேக்கி வைக்க தேக்கி வைக்க அது ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் எடுக்குது. தொட்டி ஃபார்ம் எடுக்குது. தொட்டி ஃபார்ம் எடுக்க எடுக்க அதுக்கு என்ன எனர்ஜி வருதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் ஆகுது. அப்ப அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் தான் இங்க நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லா இடத்துலயும் பரவலா இருக்கிறது எனர்ஜி மட்டும்தான். அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் அதை பீச்சி அடிக்கிறான் ஒரு ஃபேன்ல, ஹைட்ரல் பவர் ஸ்டேஷன்ல, அது மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இப்ப அந்த ஃபேனை சுத்துனது எது அப்படின்னு கேட்டா எனர்ஜி எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. இப்போ ஃபோர்ஸா ஹெவியா சுத்த வைக்கிறதுக்கு இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற வடிவம் மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆச்சு. இந்த ஃபேனை சுத்த வச்சிருச்சு. ஃபேன் சுத்தின உடனே அதை என்ன பண்றான், எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்றான் ஜென்ரேட்டருக்குள்ள விட்டு. அப்ப ஜென்ரேட்டர்ல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அது மறுபடியும் எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப எனர்ஜிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அதனுடைய வடிவம் இஷ்டத்துக்கு அது எடுத்துக்குது மறைச்சுக்குது, எடுத்துக்குது மறைச்சுக்குது அப்படின்னு மாறி மாறி வருது. ஸோ நீங்க அந்த எனர்ஜியோட நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் நல்லா புரியும். தீயின் உதாரணம் மூலம் அப்படின்றது, தீங்கிறது எனர்ஜியா வச்சுக்கோங்க. எனர்ஜியின் உதாரணம் மூலம் ஆத்மாவின் நித்தியத்துவம், ஏன்னா அழியறதே கிடையாது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அது உருவாக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை, இது எப்போதும் சாஸ்வதமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அது கன்ஃபைன்ட் ஆகி கான்சென்ட்ரேட் ஆகி ஒவ்வொரு வடிவத்தை எடுத்துக்குது, திருப்பி வந்து இது விட்டுடுது. கற்பூரம் அப்படிங்கிறதுல அது கன்ஃபைன்டா இருக்கு அந்த எனர்ஜி. அது தீ வந்து எரிச்ச உடனே அது மறுபடியும் விசாலமா எல்லா இடத்துக்கும் போயிடுது. எனர்ஜி கன்ஃபைன்டா இருக்கும்போது ஒரு ஃபார்ம் எடுத்துக்குது, அந்த எனர்ஜி எல்லாம் விசாலமா போகும்போது அந்த ஃபார்மை விட்டுடுது, அவ்வளவுதான். ஸோ அது மாதிரி மரக்கட்டை அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் எடுத்துக்குது, அந்த மரப்பட்டை அப்படிங்கிற ஃபார்மை விட்டுடுது. பட் எனர்ஜி சாஸ்வதமா எங்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்ப ரெண்டு விஷயத்த பாக்குறோம், நித்தியத்துவத்தையும் பாக்குறோம், எனர்ஜி இஸ் பெர்மனன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொன்னு வியாபகமா இருக்கிறது, எங்கும் இருக்கிறதுன்றத பார்த்தோம்ல. ஸோ த்ரூ எனர்ஜி எக்ஸாம்பிள் இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆன்மா அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எனர்ஜி எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. தீயின் உதாரணம் மூலம் ஆத்மாவின் நித்தியத்துவம் வியாபகத்துவமும் ஆத்மபோதத்தால் சாதிக்கப்படுகிறது. ஸோ இப்படி நீ ஆன்மா பிரம்ம தத்துவத்தை உணரும் போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த எனர்ஜி மாதிரி நீ ஆன்மாங்கிறத நீ புரிஞ்சுப்ப, நீ வியாபகமா இருக்கன்னு புரிஞ்சுப்ப, நீ நித்தியமா இருப்பேன்னு புரிஞ்சுப்ப, நீ ஒரு உடல் எடுப்ப, உலகம் எடுப்ப, மனசா மாறுவ, என்ன வேணா நீ மாறுவ. ஆனா உண்மையில நீ யாருன்னா நீ ஆன்மான்னு புரிஞ்சுப்ப, நீ நித்தியமானவன்னு புரிஞ்சுப்ப, நீ வியாபகமானவன்னு புரிஞ்சுப்ப, நீயே தான் இங்கே பல வடிவங்களில் இருக்கின்றாயினும் புரிஞ்சுப்ப என்று மிக அற்புதமாக இதை விளக்கி இருக்கின்றார். மண்ணு பொம்மை எக்ஸாம்பிள் கூட இதுக்கு சொல்லலாம்னா, மண்ணு வந்து எல்லா மண்ணையும் சேர்த்து நம்ம வந்து இப்ப களிமண் இருக்குன்னா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஷேப் வடிவத்தை பண்றோம், உருவாக்குறோம், அப்புறம் நம்ம அது வியாபகமா மாறிடுது. அது எல்லா இடத்துக்கும். ஓகே. மரக்கட்டையின் சேர்க்கையினாலேயே தீக்கு தோற்றம் மறைவு பெயர் உருவங்கள் வருவது போல உடலின் சேர்க்கையினாலேயே ஆத்மாவிற்கு விகாரங்கள் இருப்பது போல் தோன்றுகின்றன. ஓகேவா? அதாவது எனர்ஜி வந்து ஒரு பிரகிருதியின் சம்பந்தத்தை கொள்வதால் அப்படின்னு வச்சுக்கோங்க. மரக்கட்டையின் சேர்க்கைங்கிறது ஒரு மாயை அப்படிங்கிறதோட சேர்க்கை ஏற்படுது. மாயையில சேர்க்கை ஏற்பட்ட உடனே பெயர் உருவங்கள் எல்லாமே வந்துருது. ஆத்மா விகாரம் அடைந்தது போல் தெரிகிறது, ஆனா உண்மையில ஆத்மா விகாரம் அற்றதே. ஒரு நடிகன் வந்து ஒரு வேஷத்துக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள எல்லா விகாரங்களும் வருது, ஆனா அது எல்லாமே சும்மா நாசுக்கும் வருதே தவிர உண்மையில் அவனுக்கு எந்த விகாரங்களுமே கிடையாது அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி
மரக்கட்டையின் சேர்க்கையினால அந்த உண்மையான அந்த ஆத்மா அந்த தீக்கு வந்து தோற்றம் வந்தது. ஏன்னா மரம் இத்தனை வருஷத்துல பிறந்தது, இத்தனை வருஷம் இருந்தது, அதுக்கப்புறம் அழிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் என்ன சொல்றோம், தீயதான் மரமா இருந்தது. ஆனா தீக்கு தோற்றம் இருக்குங்கிற, மறைவு இருக்குங்கிற இதெல்லாம் எதுக்கான மாயைக்குள்ள. தீயே மாயையா மாறும்போது, எனர்ஜியே மாயையில விளையாடணும்னு நினைக்கும் போது, ஆத்மாவே வந்து அவ்வியக்தத்துல இருந்து வியக்தமா விளையாட வரலான்னு நினைக்கும் போது, அப்போ அங்க வந்து தோற்றம், மறைவு, இருப்பு, உறுப்பு, இருப்பு எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா எது ஆத்மாதான், அப்கோர்ஸ் யார் இல்லைன்னு சொன்னா, ஆனா அது உண்மையில இல்ல, மாயையில, மாயைக்காக அது ஆன்மஸ்வரூபத்தில் விகாரங்கள் தோற்ற மாத்திரமாகத்தான் இருக்கின்றன. நீ புரிஞ்சுக்கணுமே தவிர, இந்த தோற்றம், மறைவு இதெல்லாம் வந்துருச்சுனாலே விகாரங்கள்னு ஆயிடுது. பெர்மனன்ட் இல்ல நித்தியத்தமோ அல்லது வியாபகத்தன்மையோ இல்லைன்னு ஆயிடுது. பட் இது எல்லாமே மாயையில இருக்கு, உண்மையில இல்ல. உடலின் சேர்க்கையினாலேயே ஆத்மாவிற்கு விகாரங்கள் இருப்பது போல் தோன்றுகின்றன அப்படின்னா அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, உண்மையில் ஆத்மாவிற்கு விகாரங்களே கிடையாது. அப்ப பிரகிருதியின் சேர்க்கையினால், மாயையின் சேர்க்கையினால் உடல் உலகங்கள் அப்படிங்கிற இந்த மாயையில இந்த விகாரங்கள் தென்படும். ஆனால் உண்மையில் ஆத்மாவுக்கு விகாரங்கள் இல்லை என்ற இந்த 10வது சாப்டர் இத்தோடு நிறைவடைகிறது. நாளைக்கு 11வது சாப்டரோடு வருகிறேன். இப்போ கடைசியா நம்ம பார்த்தோம்ல, அது இந்த இப்போ தண்ணீரால் உண்டான பாசி தண்ணீரை மறைக்கிறது அப்படின்னா அந்த தண்ணீரால தான் விகாரம் ஏற்பட்டிருக்கு. அதனால மறைக்கிற மாதிரி தெரிஞ்சா அது வந்து மறைக்கல, இருக்கிறது தண்ணீர் மட்டும்தான். அப்படி எடுத்துக்கலாம்ல. தண்ணீர்னால இன்னொரு வாட்டி சொல்லு. தண்ணீரால் உண்டான பாசி தண்ணீரையே மறைக்கப்பட்டது அப்படிங்கும்போது தண்ணீரால தான் விகாரம் ஏற்பட்டுச்சு. அந்த விகாரத்தினால இது வந்து மறைஞ்சிடல, இருக்கிறது தண்ணீர் தான் அப்படின்னு சொல்றேன். ஓகே எடுத்துக்கலாம். இப்போ வந்து சூரியகாந்த கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்லன்னா அது எப்படி இருக்கும்னா கண்ணாடி நிறத்துல இருக்கக்கூடியதான், அதாவது கிறிஸ்டல்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு ChatGPT சொல்லியிருக்கு. அது வந்து வெள்ளையாவும் வெளிர் மஞ்சளாவும் தேன் நிறத்துலையுமே இருக்குமா. அது சூரிய ஒளி பட்டதும் பளபளக்குமா தங்கம் மாதிரி. ஆனா அதுக்குன்னு வந்து அந்த கிறிஸ்டலுக்கு வந்து தனியா ஒளியை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டிலாம் கிடையாது. அந்த சூரியனால தான் அது பட்டிருக்கு, அது வெறும் ஜடம்தான் அப்படிங்கிற மாதிரி இங்க எக்ஸாம்பிள் இருக்குண்ணா. ஓகே. அது எரிஞ்சிடாது, அது எரியும்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காரு. அது எரியுற மாதிரி தெரியும் போல, ஒளி ஒளியா பலன்னு தெரியும் போல. அதான் மஞ்சள்ல பட்டு அந்த ஒளி பட்டதும் மஞ்சள்ல அப்படியே தங்கம் மாதிரி இப்படியே பயங்கரமா ஜொலிக்குமா. எரியும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. சரி, பரவாயில்ல இருக்கட்டும், அதனால ஒண்ணும் இல்லை.